Everybody, Assalamu alaikum. So, I'm Muhammad Fuzair. என்னோட வாய்ஸ் நல்ல ஆடியோபிளா இருக்குல்ல? Students, just type yes. Yeah, fine. Thank you. So, before the class starts, நான் என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் about me. So, I'm a graphic designer since 8 years. Okay, and I'm also a PowerPoint specialist. I'm a professional photographer, and I'm also a Amazon product photographer. ஓகே, அமேசான்ல வந்து ஒரு டாப் டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு டாய் கம்பெனிக்கு ஐ எம் அ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர். அண்ட் ஆல்சோ ஐம் ரன்னிங் அ ஸ்டுடியோ, கேண்டி கிளிக் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு ஸ்டுடியோ நான் வந்து நடத்துகிறேன். என்னடா ஒரே ஆள் இவ்வளோ விஷயமும் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ பிகாஸ் என்னோட கரியர் எல்லாமே நீங்கள் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இட் ஹாஸ் பின் கனெக்டட் டு கிராஃபிக் டிசைனிங். Studio connected to graphic designing, Amazon product photography connected to graphic designing, and professional photographer எடுத்து எடிட் பண்ணணும், அதுவும் கிராஃபிக் டிசைனிங்ல தான் வரும். நான் போகிற ஆஃபீஸ்லேயும் ஃபுல் டைம் ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஒர்க்கிங் இன் ஐடி கம்பெனி ஆல்சோ. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் அ ஃபுல் டைம் கிராஃபிக் டிசைனர். ஸோ ஒரே ஒரு ஃபீல்டு, இவ்வளோ இந்த ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ இன்கம் earn பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் இன் ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வேற வேற ஜாப்ல இருப்போம். கரெக்டா? ஒருத்தர் வந்து பிபிஓல ஒர்க் பண்ணுவாரு, சம் ஒர்க் இன் சம் பிளேஸ் இன்ஜினியர். பார்ட் டைம் ஜாபா நம்ம என்ன பண்ணோம்னு தெரியாம உட்காந்துருப்போம். அவங்கவுங்க பிளிங்கிட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி ஓட்டுறவங்கள நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. கரெக்டா? ஸோ அப்படி போகாம நம்ம ஏன் நம்மளோட ஸ்கில்லை வச்சே நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் நம்மளே உருவாக்கக்கூடாது, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா தேடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ மோர் ஓவர் கிராஃபிக் டிசைனிங் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் ஆல்வேஸ் இன்கம். ஸோ என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஐ ஹாவ் ஜஸ்ட் ஸ்டடிட் பிகாம். ஓகே, ஸோ பிகாம் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ பிலீவ் இன் ஸ்கில். ஸோ இந்த இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் கோயிங் ஆஸ் அ டீச்சர் ஆர் ப்ரொஃபஸர் யூ நீட் டு லேர்ன் அ லாட். ஓகேவா? நீங்கள் நிறைய டிகிரிஸ் பண்ணியிருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருந்தா தான் யூ ஹாவ் வேல்யூ. ஐ ஆம் இன் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு. ஓகே, ஸோ நான் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் இருக்கும்போது ஐ நீட் லைக் லைவ் எக்ஸாம்பிள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் வந்து நம்மளுக்கு தேவை. அப்போ தான் நிறைய ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கிராஃபிக் டிசைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில்லை வந்து பர்சனல் மென்டர் கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஜாப்லேயோ இல்லை பார்ட் டைம்லேயோ இல்லை ஃப்ரீலான்சிங்லேயோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சின்ன ப்ரிவ்யூ மட்டும் சொல்லிடுறேன். இஃப் யூ ஜாயினிங் திஸ் கோர்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறமா நம்ம கிராஃபிக் டிசைனிங்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் யாரெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு யாராவது இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் செஷன் யாராவது அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? திஸ் இஸ் அவர் செகண்ட் ஓரியன்டேஷன். இஃப் கேஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி போடுங்க. சலீம், ஹபீபுல்லா. ஓகே, ஸோ தே ஆர் நியூ பீப்புள்ஸ் ஆல்சோ, தே ஆர் ஓல்ட் பீப்புள். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் அட்டென்ட் பண்ணவங்க இருக்கீங்க. வெரி குட். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கும், என்னெல்லாம் தேவைப்படுது, நாங்கள் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம், அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கும், நான் உங்களுக்கு லைவாக இன்னைக்கு 2 hour செஷனில் காட்ட போகிறேன். ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸை வந்து கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
டெஃபினட்டாக இந்த கிளாஸை முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது ஒரு 500 earn பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து நான் உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுப்பேன். அது 100% ஷூர். ஒரு ஒரு சின்ன டிசைன் எப்படின்னு நம்ம பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ்லேயே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 500 இந்த ஃப்ரீ செஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு நான் என்னால் 500 earn பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங், இந்த உலகம் எப்படி ரன் ஆகிட்டு, கிராஃபிக் டிசைனிங்கில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதெல்லாம் லைவ் ப்ரூஃபோட காட்டுறேன் எல்லாமே. ஓகேவா? ஸோ கிளியர். இந்த செஷனை முடிக்கும் போது யூ ஷுட் ஹேவ் நத்திங் டவுட். எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது மனசில். வந்து நான் வந்த இந்த செஷனுக்கு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. உங்கள் மனசில் என்னதான் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும், கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தப்பட்ட இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ எடிட்டிங், அனிமேஷன், இதுவும் சேமா, எனக்கு இதில் கன்ஃபியூஷன் இருக்குது, எனக்கு இது புரிய மாட்டேங்குது, கிராஃபிக் டிசைன் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கிற பீப்புள்ஸ் தான் எனக்கு தேவை. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டை கிளியர் பண்ண தான் நான் இருக்கேன். ஓகேவா? நான் நிறைய வந்து ஓவரலாக பேசிகிட்டே இருக்க மாட்டேன். என்ன பண்ணுறது, ஒரு ஓரியன்டேஷன் ஸ்டார்டிங் கிளாஸ் கொஞ்சம் பேசினா தான் புரியும். அதனால ஸோ என்னோட நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் செஷனாக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து நான் ஒரு ரிவ்யூ பண்ணிடுறேன். ஜோஸ் ஜாயின் நியூலி. ஸோ நம்மளோட கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து கிராஃபிக் டிசைனிங். இதில் என்னென்னலாம் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் இன்னும் பேசல. கேக்குதா? எஸ் சார். யா. ஸோ வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நடுவுலயே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, யூ ஜஸ்ட் சாட் மீ வாய்ஸ் பிரேக்கிங் அப்படின்ட்டு. ஓகேவா? இஃப் யூ ஹேவ் எனி இஷ்யூ ஜஸ்ட் சாட்ல சொல்லுங்க, ஐ வில் ரெக்டிஃபை. ஓகே. ஸோ இப்போ நான் உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியுது. திஸ் இஸ் த கிங் ஆஃப் கிராஃபிக் டிசைன், தட் இஸ் ஃபோட்டோஷாப். ஸோ ஃபோட்டோஷாப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா டிசைனும் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் லேர்ன் பண்ணிட்டு 25,000 earn பண்றவங்க இருக்காங்க. இந்த ஒரே ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் லேர்ன் பண்ணிட்டு பிசினஸ் ரன் பண்ணி லேக்ஸ் கணக்கில் ரன் பண்றவங்க இருக்காங்க. இந்த ஒரே ஒரு போட்டோஷாப்பை லேர்ன் பண்ணிட்டு அதே கிளாஸ் எடுக்கிற என்ன மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு போட்டோஷாப் மட்டும் இல்லாம இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், போட்டோஷாப், பவர் பாயிண்ட், ஸ்மார்ட் ஆல்பம், லைட் ரூம், இது எல்லாமே வந்து இந்த ஒரு கிளாஸ் வந்து கவர் ஆகும். பிகாஸ் நானே உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த கோர்ஸை நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அமௌண்ட். நீங்க எங்கேயாவது போயிட்டு போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், பவர் பாயிண்ட், ஸ்மார்ட் ஆல்பம், லைட் ரூம், இது எல்லாமே நான் 3 மாசத்துக்கு நான் லேர்ன் பண்ணணும். கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேளுங்க. அவங்க மட்டும் 5,000 ரூபாய் உள்ள சொல்லிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கோர்ஸ் நான் எடுத்து கொடுத்துறேன். ஏன்னா இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நீங்க போய் எங்க விசாரிச்சாலும் மினிமம் 15,000 ரூபாய் கீழே இல்லவே இல்லை. 10,000 ரூபாவது மினிமம் வைப்பாங்க. சைபா இஸ் த ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் ஹூ இஸ் ப்ரொவைடிங் நாலேஜ் அட் த லோயர் காஸ்ட். எதுக்காக அப்படின்னா சமூக சேவை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இவ்வளோ இப்போ நான் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நான் போடுறேன்னு பாருங்க. ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸா நம்ம லேர்ன் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு கவனிக்கணும். அதுக்கப்புறமா வி வில் கோ ஃபார் தி ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்த மாதிரி இந்த செஷன் முடியும் போது யூ கேன் ஏபிள் டு ஏர்ன் 300 to 500 பேஸ்ட் அப்பான் யுவர் டிசைனிங் ஸ்கில். ஓகேவா? 500 ரூபாய் கூட வாங்கலாம், 300 ரூபாய் கூட வாங்கலாம், 1000 ரூபாய் கூட வாங்கலாம், பேஸ்ட் அப்பான் தி கிளைண்ட். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஸ்கில் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு நீங்க பண்றீங்க, ஒரு டீ கடைக்கு பண்ணீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்தா வந்து வந்துட்டான்டா 500 ரூபாய் வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அதே வந்து ஒரு பிசினஸ் மேன் இருக்கான், பெரிய பிசினஸ் பண்றான், அவங்க ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணீங்கன்னா மினிமம் நீங்க 1000 ரூபாய் நீங்க வாங்குவீங்க. கரெக்டா? ஸோ ஒரே ஸ்கில் தான், பட் ரெண்டு பேருக்கும் வந்து பிரைஸ்ன்றது வேரி வந்து ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர். ஓகே.
ஸோ கிராஃபிக் டிசைனிங்கோட சாஃப்ட்வேர் தான் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஓகே. ஸோ கேன்வா ஆல்சோ ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are also going to learn பவர் பாயிண்ட். ஏன் பவர் பாயிண்ட்? என்ன சார் நீங்க பவர் பாயிண்ட்லாம் சின்ன வயசுல நான் போயிட்டு அதுலேயே ஷேப்ஸ்லாம் போட்டு கேம்ஸ்லாம் விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ பவர் பாயிண்ட் யாருக்கெல்லாம் தெரியும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பவர் பாயிண்ட் யாருக்கெல்லாம் தெரியும்? எஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ பவர் பாயிண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேளுங்க. கிராஃபிக் டிசைனிங்ல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு பவர் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்னா நானே நம்பல. என்னடா இது? ஆக்சுவலி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். நான் கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்ட்ல நான் போகும்போது எனக்கு இவ்வளவு சாஃப்ட்வேர் தெரியும். ஆனா அதெல்லாம் லீட் பண்ண ஒரே சாஃப்ட்வேர் பவர் பாயிண்ட் மட்டும்தான். பவர் பாயிண்ட்க்கு மட்டும் 8 லேக்ஸ் 10 லேக்ஸ் 12 லேக்ஸ் பர் annum கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா வந்து அமௌண்ட் வந்து பே பண்றாங்க பவர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இந்த கோர்ஸை நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன். இந்த சாஃப்ட்வேர்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதெல்லாம் என்னென்ன பண்ணுது, இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண படிக்க போறோம் அப்படின்ட்டு எல்லா சாஃப்ட்வேரோட ஆப்ஸை நான் இங்க வச்சிடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸ்மார்ட் ஆல்பம், ஸோ ஸ்மார்ட் ஆல்பம் கூட நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸ்மார்ட் ஆல்பம், ஸோ லைட் ரூம், லைட் ரூம், லைட் ரூம். ஹவு டு ஸ்டார்ட் அ ஸ்டூடியோ. ஸ்டூடியோ. ஸோ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. ஓகே. ஸோ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து கவர் பண்ண போறோம். லெட் மீ நோ இஃப் மீன்ஸ் ஏன்னா நம்ம சாஃப்ட்வேரே நம்ம இவ்வளோ பார்க்குறோம். அப்போ இதுல இருக்கிற கண்டென்ட் நம்ம இவ்வளோ பார்ப்போம்னு பார்த்துக்கோங்க. வெறும் ஃபோட்டோஷாப்ல மட்டும் அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? இது நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த ஆப்ஸ் எல்லாமே நான் லேர்ன் பண்ணணும். எனக்கு இது எவ்வளோ கோர்ஸ் ஃபீஸ் ஆகும்னு கேளுங்க. கன்ஃபார்மா 40,000 50,000 சொல்லுவாங்க. அதுல ஒரு ஜீரோ கட் பண்ணா நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ். ஓகே. ஏன்னா நீங்க என்ன சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் வித் ப்ரூஃபோட நான் காட்டுறேன். நீங்க சொல்லலாம் சார் நான் இன்டிசைன் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா போட்டோஷாப்பும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் இல்லுஸ்ட்ரேட்டர் லேர்ன் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு மோர் இந்த 3 ஆப் தான் கிராஃபிக் டிசைனிங் சொல்லி தருவாங்க. இந்த 3 ஆப் ஒன்றும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் சர்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. கஷ்டம் தான். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கிடைச்சிருவாங்க. ஓகேவா? ஆனா சர்ச் பண்ணணும் கரெக்டா. எங்க இருக்காங்க, எப்போ தேவைப்படுது அப்படின்னு நீங்க ப்ரொமோட் பண்ணி பண்ணணும். ஆனா இந்த ஒரு ஆப், அதாவது இந்த ஒரு ஆப் இருக்குல்ல, ஸ்மார்ட் ஆல்பம் அப்படின்னு ஒரு ஆப். இது என்னன்னா ஆல்பம் டிசைன் பண்ற ஒரு ஆப். ஆல்பம் டிசைனுக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஆனா ஆல்பம் டிசைன் மட்டும் ஒரு நாளைக்கு 25 ஹவர்ஸ். ஏன்னா அடுத்த நாள் இருந்து 1 ஹவர் கடன் வாங்கி ஒர்க் பண்ற மாதிரி அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். நீங்க ஸ்டூடியோல போயிட்டு ஐ கேன் ஏபிள் டு டிசைன் ஆல்பம் டிசைன் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு செம்ம டிமாண்ட். ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் மினிமம் earn பண்ணலாம். ஓகேவா?
ஸோ ஸ்மார்ட் ஆல்பம் இந்த ஒரு ஆல்பம் மட்டும் சொல்லி கொடுக்கறதுக்கே வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன் இல்லை. ஸோ வி ஆர் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஹூ இஸ் டீச்சிங் ஸ்மார்ட் ஆல்பம். ஸ்மார்ட் ஆல்பம்ன்றது வேற. ஸோ இது நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது இந்த ஐக்கானை பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய இல்லுஸ்ட்ரேட்டர், போட்டோஷாப், கோட்ரா, பவர் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஐக்கானை யாராவது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸ்மார்ட் ஆல்பம் இதுதான் வந்து இதுலதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்பம் டிசைன் எல்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்ட பாருங்க. நேற்று தான் ஒரு ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்மார்ட் ஆல்பம். ஸோ ஸ்மார்ட் ஆல்பம், ஸோ திஸ் இஸ் வாட் அ ஸ்மார்ட் ஆல்பம் லுக் லைக்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து ஆல்பம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணுவோம். இதுல பண்ணி போட்டோஷாப்ல எடுத்துட்டு போயிட்டு, ஓகேவா, போட்டோஷாப்ல எடுத்துட்டு போயிட்டு போட்டோகிராஃபர் போட்டோஸ் பிடிச்சி கொடுத்துருவாங்க. வி ஹேவ் டு டு ஆல்பம் டிசைன், ரைட்? ஸோ ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பம் டிசைனு. ஸோ இதுல நீங்க பார்த்தா தெரியும் இருக்கிற எல்லா போட்டோஸும் நம்ம போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆல்பம் டிசைன் மாதிரி நம்ம எடுத்துடணும். ஓகேவா? ஒரு ஆல்பம் டிசைன் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது போட்டோஷாப்ல எடுத்துட்டு போயிட்டு பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணுவோம். பேக்ரவுண்ட்ல எப்படி ஒர்க் பண்றாங்க, அது எப்படி அவுட்புட் எடுக்கிறாங்க, இது எப்படி நம்ம பிரிண்டருக்கு நம்ம அனுப்பணும், இதுல எவ்வளவு வந்து டிபிஐ வைக்கணும், எவ்வளவு கிரிட் வைக்கணும், எவ்வளவு வந்து சேஃப் ஸ்பேஸ் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, புரியுதா? புரியுதாமா? ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ஆல்பம். நீங்க சொல்லலாம், நீங்க வந்து ஒரு கிளைண்ட் வந்து ரீச் பண்றது கஷ்டம் அப்படின்ட்டு. பட் டே டு டே லைஃப்ல எல்லாரோட வாழ்க்கையிலயும் பர்த்டே, ஆனிவர்சரிஸ், மேரேஜ், ஈவெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இஃப் யூ ப்ரொமோட் திஸ், நான் இந்த மாதிரி ஆல்பம் டிசைன் 2000 5000 பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்பம் பிரிண்ட்டுக்கு 2500 ரூபாய், 2300 ரூபாய் தான் ஆகும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் 2300 ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க 5000னா கம்பல்சரி யாரா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் ஒரு ஆல்பம் பிரிண்ட் பண்றதுக்கே வந்து 6000 ஆகுது, நாங்க தெரிஞ்ச ஹோல்சேல் கடையில பண்றதுனால 5000 பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் 2 கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க. அப்புறமா இருக்கிற ஆல்பம் டிசைன்ல 8000 அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து 5000 பண்ணும்போது யூ வில் கெட் 2500 as a ப்ராஃபிட். ஸோ இந்த ஆல்பம் டிசைன் எப்படி பண்றது, இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி இந்த சேஃப் ஸ்பேஸ்லாம் வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்றது, இதுக்கு வந்து பேட் எப்படி செய்யறது, பேடோட சைஸ் என்ன, ஆல்பமோட சைஸ் என்ன, இது எல்லாமே நான் இந்த கோர்ஸ்ல வந்து வில் லேர்ன். ஓகே, ஸோ அது எல்லாமே என்ன, இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் தான். ஓகே, ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் நம்ம அவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இது வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, திஸ் இஸ் ஸ்மார்ட் ஆல்பம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது வரைக்கும் புரிஞ்சுதா? நான் என்ன ஸ்மார்ட் ஆல்பம் பத்தி நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஸோ எல்லாரும் எஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. எஸ் ட்ரை பண்ணல அப்படின்னா நான் மறுபடியும் ஸ்மார்ட் ஆல்பம் பத்தி தெரிவிக்க சொல்றேன். இல்லை எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்படின்னா. ஓகே, ஸோ ஸ்மார்ட் ஆல்பம் பத்தி எல்லாருக்கும் புரிஞ்சுது கரெக்டா? மொத்தம் வந்து 19 20 பேர் இருக்கீங்க. ஆனா மெசேஜ் எஸ்ன்னு போறது வெறும் முகமது யூசுப், சையத் இப்ராஹிம், ஃபாரிசுல் ரஹ்மான் மட்டும்தான் எஸ் போடுறீங்க. மற்ற யாருமே எஸ்ன்னு போட மாட்டேங்கிறீங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா சைக்காலஜி என்ன பேசுது அப்படின்னா, ஒன்ஸ் வி கெட் இன்ட்ராக்ட், நம்ம கை விரலாலே நம்ம எஸ் நோ எஸ் நோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டே இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அது நம்ம சொல்லி கொடுக்குறது எல்லாமே நம்ம மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அதுல இன்ட்ரெஸ்டும் நம்மளுக்கு உருவாகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸ்மார்ட் ஆல்பம்ன்றது ஒரு ஆல்பம் டிசைனு. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற ஃபங்க்ஷனை மொபைல்ல போட்டோ எடுத்தா பிரிண்ட் அந்த அளவுக்கு நல்லா வருமானு தெரியாது. யூ ஹேவ் டு டேக் இன் டிஎஸ்எல்ஆர். ஸோ டிஎஸ்எல்ஆர்ல நீங்க போட்டோஸ் எடுத்து அந்த போட்டோஸை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்களே உட்காந்து ஆல்பம் டிசைன் பண்ணி நிறைய பிரிண்டிங் கடை இருக்கு. ஐ வில் சஜஸ்ட் ஒன் ஆஃப் தி ஷாப். ஒரு 2 3 ஷாப் வந்து சென்னையில இருக்கு, நான் அதில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ அதுல நீங்க போயிட்டு பிரிண்ட் பண்ணல. இப்போ ஆக்சுவலி நீங்க லேர்ன் பண்ணிட்டு வர்றது ஒரு ஸ்கில் கிடையாது. யூ ஹேவ் கேம் ஃபார் டு லேர்ன் டு டூ அ பிஸ்னஸ். ஓகே, ஸோ நீங்க ஒரு ஆல்பம் டிசைன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க இது லேர்ன் பண்ணதான் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
Next, we will move to the PowerPoint. ஸ்மார்ட் ஆல்பம்ல நீங்க 2000 ரூபாய் earn பண்ணி 60,000 ரூபாய் earn பண்றதும் ஒரு டெக்னிக்கு. பவர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி நௌக்கரி. நம்ம வந்து எப்பவுமே ஒரு ப்ரூஃபோட தான் நம்ம எப்போ பேசுவோம், கரெக்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, இப்போ பவர் பாயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஏதாவது நம்ம போகணும். ஓகே, ஸோ நம்ம இதுல சர்ச் பண்றோம் அப்படின்னா பவர் பாயிண்ட் மட்டும் தேர் ஆர் 31,307 வேகன்சிஸ் இப்போ கரண்டா இருக்கிற வேகன்சிஸ். நம்ம இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வர வேகன்சிஸ்லாம் கிடையாது. வெறும் பவர் பாயிண்ட்டை மட்டும் நீங்க லேர்ன் பண்ணீங்க வித் கிராஃபிக் டிசைனிங்னா யூ ஹேவ் அ நாலேஜ். இப்போ எக்ஸாம்பிள் பவர் பாயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல என்ன கொடுக்குறாங்கன்னா 8 to 14 lakhs per annum if you have 5 years to 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, லைக் பர்சன் லைக் மீ. ஓகேவா? ஸோ 14 lakhs அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவுமா? எக்ஸாம்பிள் 14 lakhs அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தா கூட ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? எனக்கு கால்குலேட்டர்ல போட்டதான் வரும். ஸோ 14 lakhs divided by 12. சாரி, 1,40,000 போட்டுட்டேன். 14 lakhs divided by 12. So you get 1,16,000. எவ்வளோ? 1,16,000 ஒரு மாசத்துக்கு. நீங்க இந்த பவர் பாயிண்ட் மட்டும் லேர்ன் பண்ணா மட்டும் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, கிரியேட்டிங் அ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அண்ட் யூட்டிலைஸ் டிசைன் டு எஃபெக்டிவ்லி அப்படின்றாங்க பாருங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னா மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கிரியேட்டிவ் பிசினஸ் பவர் பாயிண்ட்ல. ஓகேவா? ஸோ ஐ நோ த டாப் பிராண்ட். ஓகேவா? இந்த வேர்ல்டுலயே, இந்தியா கிடையாது, இந்த வேர்ல்ட்லயே டாப் பிராண்டா இருக்கிற அந்த பிராண்ட் பேர் சொல்லக்கூடாது, டாப் பிராண்ட். ஏன்னா என் கம்பெனில நான் அந்த ஒரு பிராண்டுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டாப் பிராண்டோட பிராண்டிங் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்டிங் எப்படி யூஸ் பண்ணுவாங்க பவர் பாயிண்ட்ல அப்படின்ட்டு ஐ நோ. ஓகேவா? ஸோ கிரியேட்டிங் அ பிசினஸ் பவர் பாயிண்ட், குட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் இன்டிசைன் டூல் பிளஸ் ப்ரொவிஷன் இன் எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸ்னா என்ன, ப்ரொவிஷன்ஸ்னா என்ன தெரிஞ்சா ஓகே அப்படின்ட்டு தான். ஓகேவா? எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட், எக்ஸல், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் கவர் ஆகிடுது. ஓகே, ஸோ அண்ட் அடோப் ஸ்வீட், இன்டிசைன், ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் ப்ரீமியர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் எல்லாமே நம்ம கவர் பண்ணா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தி 8 lakhs to 14 lakhs per annum ஆஃப்டர் 5 years. ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பவர் பாயிண்ட் எடுத்தாலே உங்களுக்கு அவ்வளோ வந்து இருக்கு. இப்போ இங்க வந்து 10 to 20 lakhs சீனியர் ஸ்பெஷலிஸ்ட். என்ன ஒரு 3 வருஷத்துல 8 வருஷம் ஆனாலே உங்களுக்கு வந்து பவர் பாயிண்ட் அவ்வளோ கொடுக்குறாங்க. பட் தே ஓன்ட் கிவ் பவர் பாயிண்ட்டுக்கு அவ்வளோ. ஓகேவா? அவங்க வந்து பவர் பாயிண்ட் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவ்வளோ காசு கொடுப்பாங்க. வெறும் பவர் பாயிண்ட்ல, ஏன்னா பவர் பாயிண்ட்ல நீங்க ஒரு ஐகான் பண்ணணும், ஒரு இன்ஃபோகிராஃபிக் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் நோ ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு ஃபோட்டோஸ் இப்போ நீங்க பவர் பாயிண்ட்ல ஒரு மேனேஜிங் டைரக்டரோட போட்டோவை நீங்க எடிட் பண்றீங்க, போட்டோவை நீங்க போடுறீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா போட்டோ கொஞ்சம் பிரைட் பண்ணுங்க, போட்டோ க்ராப் பண்ணுங்க, போட்டோவை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, போட்டோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுங்கன்னா யூ ஷுட் நோ ஃபோட்டோஷாப். ஐகான்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா யூ ஷுட் நோ இல்லுஸ்ட்ரேட்டர். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் யூ வில் கெட் அ ஹை பே வேகன்சி. ஓகேவா? ஸோ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் வேகன்சி. பவர் பாயிண்ட் மட்டும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. கோ அண்ட் சர்ச் இன் எவ்ரி வெப்சைட். இந்த ஒரு வெப்சைட்ல எவ்வளோ வேகன்சி இருக்கு. ஸோ நீங்க போக போக வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவருக்கு பவர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நம்ம டாப்ல இருக்கிற 2 டூலையும் நான் காமிச்சிட்டேன். ஸ்மார்ட் ஆல்பம் இது நான் வந்து ப்ரூஃபா காமிக்கணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும் ஆல்பம் டிசைனோட டிமாண்ட் என்ன இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் பவர் பாயிண்ட்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு தெரியும். கேன்வா, ஸோ கேன்வா இஸ் ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டூல். ஈவன் கேன்வா ஆல்சோ, வெறும் கேன்வா மட்டும் தெரிஞ்சாலே யூ கேன் ஏர்ன் அ லாட். கேன்வா அப்படின்னு நான் போறேன். கேன்வாக்கும் வேகன்சிஸ் இருக்கு, அதுலேயே 18,000 வேகன்சிஸ் இருக்கு. கிராஃபிக் டிசைனிங், கேன்வா அண்ட் அடோப் சாஃப்ட்வேர் 0 to 3x. யாருன்னா இப்போ நீங்க லேர்ன் பண்ணி டேரக்டா அந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ கேன்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? நீங்க உங்க லொகேஷனை போட்டு பாருங்க. இந்த கிராஃபிக் டிசைனிங், இப்போ கிராஃபிக் டிசைனிங் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், so graphic designing, you have 16,500 vacancies. Okay, so graphic designing 16,000. So 2 to 5 years experience in that, 2 to 3 lakhs கொடுக்குறாங்க. And more you get experience, you get 5 to 7 lakhs experience, lakhs income. So கிராஃபிக் டிசைனிங்ல வந்து எப்பவுமே எவருக்கு இருந்தமா, ஓகேவா? அது கூட நீங்க பவர் பாயிண்டா நீங்க லேர்ன் பண்றீங்க, ஆல்கரிதம் லேர்ன் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க எங்க போனாலும் வேகன்சிஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ கேன்வா வந்து உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஆன்லைன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த கேன்வா மூலமா தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணி, ஏன்னா நிறைய பேருக்கு ஃபோட்டோஷாப் சிஸ்டம் இருக்கான்னு தெரியல, உங்ககிட்ட ஃபோட்டோஷாப்போ வந்து எப்படி ரன் பண்ணணும்னு தெரியாது. ஒன்ஸ் யூ ஜாயின் த கோர்ஸ் வில் ஜம்ப் இன் த ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், InDesign அண்ட் அதர் சாஃப்ட்வேர் ஆல்சோ. கேன்வான்றது ஒரு ஃப்ரீ ஆப் வெப்சைட்டு. அந்த வெப்சைட் உங்க மொபைல்லே இருக்கு. அது மூலமா எப்படி வச்சு நம்ம டிசைன் பண்றது அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கேன்வான்றது ஒரு பெஸ்ட் ஆன்லைன் டூல் டு கிரியேட் டிசைன்ஸ். ஓகேவா? ஸோ என்னதான் அதுல டிசைன்ஸ் இருந்தா கூட, ஒய் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், சார் எல்லாமே டிசைன்ஸ் ஆன்லைன்லயே இருக்கு, நான் ஏன் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். சார், மாவு இருக்கு, அதை வச்சு நம்ம ஒரு தோசையை போட்டோம் இல்லைன்னா ஒரு சப்பாத்தியை போடுறோம் அப்படின்னா ஈஸியா வந்துட போகுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்டா? மாவு இருக்கு, நம்ம எப்படி போடணுமோ பெசஞ்சா வந்துட போகுது, இல்லைன்னா சுட்டா வந்து தோசை வந்துட போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், நான் சொல்லி கொடுக்காம நீங்க போட்டீங்கன்னா தோசை ரொட்டியா மாறிடும், ரொட்டி என்னவா மாறும்னு தெரியாது. ஏன்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ், ஒரு கிராஃபிக் டிசைனிங்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். கலர்ஸ் பார்க்கணும், அலைன்மெண்ட் பார்க்கணும், டைப்போகிராஃபி பார்க்கணும், ஹைரார்கி பார்க்கணும், ஸ்பேசிங் பார்க்கணும், அலைன்மெண்ட் பார்க்கணும், ஒயிட் ஸ்பேஸ் பார்க்கணும், எல்லாமே ஃபாண்ட் பேரிங்ல இருந்து டைப்போகிராஃபில இருந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்த்தா அந்த அவுட்புட்ன்றது ப்ரொஃபஷனலா வரும். இல்லைன்னா தோசையை சப்பாத்தியா மாத்திடுவீங்க. ஓகேவா? ஸோ என்னதான் கேன்வால டிசைன்ஸ் இருந்தா கூட நம்ம மாத்தும் போது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். இந்த சைட்ல மாத்தும் போது இது தப்பு, இது கரெக்ட், இது நம்ம விட்டுட்டோம், இது வந்து எக்ஸ்ட்ரா எலமெண்ட், இது வைக்கக்கூடாது, இது வைக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வரும். நம்ம எந்த நம்ம எந்த டிசைனை பார்த்தா கூட வி வில் கோ அண்ட் சி, ஓகே இதுதான்மா டிசைன், ஓகே புரிஞ்சிடும் டிசைன். இங்க டெக்ஸ்ட் போடுறாங்க, இங்க ஷேப் போடுறாங்க, இங்க இமேஜ் போடுறாங்க அப்படின்ட்டு. ஆனா அது எப்படி போடுறாங்க, அது போடுறது கரெக்டா தப்பான்றது நம்ம ஒரு மென்டர் இருந்தாதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். இன்னொரு விஷயம் இருக்கும், சார் நான் என்ன சார் பண்றது, எனக்கு டிசைனிங் நாலேஜே இல்ல, நீங்க என்னதான் சுட்டு கொடுத்தாலும் எனக்கு டிசைனிங்கே வராது அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஜாயின் மை கோர்ஸ். டிசைனிங் ஓட நாலேஜ் இருந்தாதான், அதாவது அந்த கிரியேட்டிவா திங்க் பண்ணாதான் என்னால டிசைன் பண்ணவே முடியும். கரெக்டா? ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு, எப்படி உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வளர்க்கறது, எப்படி நீங்க புது புது ஐடியாஸ் ஜென்ரேட் பண்றது அப்படின்ட்டு, ஒன்ஸ் யூ ஜாயின் த கோர்ஸ் ஐ வில் லெட் யூ இன் பிரீஃப், டீட்டெயிலா நம்ம அதை பத்தி பேசலாம். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, யூ ஹாவ் டு சாட்டர்டே அண்ட் சண்டேல ஒரு 2 hours டைம், லைக் நவ் எப்படி நீங்க 10 to 12 அப்படின்ட்டு வரீங்களோ அந்த மாதிரி 10 to 12 ஆர்ஸ் 3 to 5 அந்த மாதிரி வந்து ஒரு டைமிங் நீங்க அவைலபிளா இருந்தீங்கனாலே போதும். அண்ட் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா சாஃப்ட்வேரும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு லேப்டாப் அண்ட் சிஸ்டம் அண்ட் இன்டர்நெட், இந்த லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் ஆர்எல்ஸ் கம்ப்யூட்டர் ஆல்ஸ் இன்டர்நெட், இந்த 2 விஷயம் மட்டும் இருந்தாலே போதும். இதுக்கு மற்றதெல்லாம் நாலேஜ் சாஃப்ட்வேர் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ப்ராஜெக்ட் சைப்பால நிறைய குவிஞ்சு கிடக்கும், ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்தா கூட ஒன் ஹூ இஸ் டூயிங் த பெஸ்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலீல் சார் இருக்காரு, ஃபட்சுகர் ரஹ்மான் சார் இருக்காரு. ஸோ யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு டிசைனிங் நல்லா வருது அப்படின்ட்டு இருக்கும்போது வி வில் கிவ் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ தட் யூ கேன் ஆல்சோ earn. பசங்க என்ன பண்ணி தருவாங்க பண்ணுவாங்க, நான் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லி கொடுத்துட்டா அது எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்போவே ஏர்ன் பண்ணிடுறாங்க. போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, வாட்ஸ்அப்ல போடுறாங்க, ஐ கேன் டூ ஃபயர் டிசைன் போடுறாங்க, அதுல ஏதாவது ஃபிளயர் டிசைன் ஆர்டர் வருது, அந்த ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் கடைசி வரைக்கும் ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட்டோட எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணுங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன், மை ஒன் அண்ட் ஒன்லி கோல், நல்லா கேட்டுக்கோங்க, உங்களை இன்கம் பண்ண வைக்கிறது தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி கோல். சும்மா இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணலாம் கிடையாது. மார்க்கெட்டுக்கு என்ன தேவை
ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போனீங்கன்னா என்ன தேவை, ஒரு ஐடி கம்பெனி போனா என்ன தேவை, ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்றது, இன்டர்வியூ என்ன சொல்லுவாங்க, அதுல எப்படி நீங்க கிராக் பண்ணணும். இன்கேஸ் நீங்க வீட்லயே வேலையே இல்லாம வீட்ல உட்கார்ந்தா கூட நான் சொல்லி கொடுக்குற நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இன்கம் ஏர்ன் பண்றது எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம போயிடலாமா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? போர் அடிக்குதா? எனிதிங் புரியுதா? உரிமையா தானே சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னா புரியுதா? கிளியர்? எஸ்? நோ? அல்ஹம்துலில்லாஹ் கிளியர். ஓகே. எஸ் புரியுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன்லி இன்ட்ரடக்ஷன். ஸோ ஈஸிலி வி கேன் அப்படின்றீங்க. ஸோ இன்ட்ரடக்ஷனே உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, பிகாஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனையே உங்களால கிளியர் பண்ண முடியுது. இன்ட்ரடக்ஷன்லயே நான் சொல்றது உங்களுக்கு புரியுது அப்படின்னா, போக போக நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாம சாம்பிள் நான் என்னோட கிளாஸ் எப்படி இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் பண்றேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்ட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா நான் நான் எப்பவுமே ஓப்பன் டு பி ஃப்ராங்க். ஒரு மென்டர் கிட்ட நம்ம போறோம். நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்கறதே புரியல அப்படின்னா, நான் ஏன் அந்த கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணணும்? என்னோட கொஸ்டின் அதான். நான் அது ஒரு ஒரு 1000 ரூபாய் கூட இருந்தாலும் சரிங்க. அவர் சொல்லிக் கொடுக்கறதே எனக்கு புரியல. நான் அவர் சொல்லிக் கொடுக்கறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு அவரோட சொல்லிக் கொடுக்குற ஸ்லாங் பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது இருந்தா நான் ஏன் போய் ஜாயின் பண்ணணும்? கரெக்ட்டா? ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ்ல நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பண்ணி காட்டுவேன். உங்களுக்கு புரியிற மாரி நான் எப்படி புரியுமோ உங்களுக்கு அந்த மாரி தான் நான் கிளாஸ் எடுப்பேன். ஒன்ஸ் நீங்க அத பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் டூ ஜாயின் ஆர் எல்ஸ் நாட். ஜாயின் பண்ணலனா இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம கேன்வா வந்து பார்த்தோம். அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர். ஸோ அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் டூ ஐகான்ஸ். ஸோ ஐகான்ஸ் ஓகேவா? ஸோ ஐகான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஐகான்ஸ் எல்லாமே நீங்க இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்ணலாம். ஓகேவா? லோகோஸ் வந்து நீங்க இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன ஃபிளையர்ஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிளையர்ஸ் எல்லாமே இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்ணலாம். பேக்கேஜிங் டிசைன் இது இது இந்த ஒரு பேக்கேஜிங் டிசைன் பண்ணா 5000 ரூபாய். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங் டிசைன் வந்து நீங்க பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? நான் அதான் சொன்னேன் பாத்தீங்களா, விசிட்டிங் கார்டு வந்து நீங்க கேக்குறீங்க, we will take, no problem. நான் அதான் சொன்னேன், நான் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது யூ வில் பி எலிஜிபிள் டு earn a 500 அமௌண்ட். ஓகேவா? ஸோ யார்கிட்டயும் இப்போ ஏன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு சிஸ்டம் இருக்கா, லேப்டாப் இருக்கா, சாஃப்ட்வேர் இருக்கா, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களான்ட்டு யாருமே தெரியாது. பட் யூ ஹவ் கேம் ஹியர் டு தி கிளாஸ். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், ஒரு 500 ரூபாய் earn பண்றதுக்கான ஒரு விஷயத்தை நீங்க learn பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரோட ஒரு ப்ராஜெக்ட்ஸ். இதுதான் வந்து இல்லுஸ்ட்ரேட்டரோட ப்ராஜெக்ட்ஸ். இன்டிசைனோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன? இப்போ இன்டிசைனோட ஐகான் எப்படி இருக்கும், இன்டிசைனோட ஐகான் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டிசைனோட ஐகான் இப்படி இருக்கும்போது ஸோ புக் டிசைன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க காமிச்சாதான் தெரியும் கிராஃபிக் டிசைன்லயே என்னெல்லாம் கவர் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? நம்ம இன்ட்ரோடக்ஷன் செஷன்லயே வந்து எல்லாமே கவர். ஒரு கன்ஃபியூஷன் நல்லா கேட்டுக்கோங்க. வி ஹாவ் எனஃப் டைம். ஒரு 3 மாசம் கேப் வந்து இருக்கு. ஓகேவா? எல்லாமே அர்ஜென்ட் பண்ணிட்டு ஒரே நாள்ல லேர்ன் பண்ணிட்டு போக முடியாது. போர் அடிக்கிற மாதிரி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அந்த கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அது நீங்க கவனமா கவனிச்சீங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் டிசைனிங்ல என்னெல்லாம் கவர் பண்றாங்க, ஒரு சாஃப்ட்வேரை நம்ம என்னெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்ட்டு we are going to see. Okay. So next வந்து நியூஸ் பேப்பர். இப்போ தஞ்சை போறீங்க, இல்ல வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் போறீங்க, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் போறீங்க, வெறும் இன்டீஜர் மட்டும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் டிசைன்ஸ் எல்லாமே நீங்க. ஓகேவா? ஸோ பல்க் நிறைய டெக்ஸ்ட் நிறைய இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ வித் அடோப் இன்டிசைன். ஓகேவா? ஸோ போட்டோஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவ் டிசைன்ஸ். ஓகேவா? ஸோ ஸோ கிரியேட்டிவ் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம போட்டோஷாப்ல பண்ணணும். ஓகேவா? ஸோ போட்டோஷாப்ல இந்த மாதிரி மேனிபுலேஷன்ஸ், கலர் கரெக்ஷன்ஸ், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது,
பிம்பிள் ரிமூவ் பண்றது, ஒரு விசிட்டிங் கார்டு பண்றது, ப்ரௌசர் பண்றது, சர்டிஃபிகேட் பண்றது, ஒரு 100 நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கடைக்கு நான் போய் உட்கார்ந்தேன் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக. அந்த கடையில அந்த ஒரு பர்சன் ஐடி கார்டு பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஐடி கார்டு எப்படி பண்றாருன்னா, எக்ஸல்ல 40 ஸ்டூடெண்ட்ஸோட பேரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றாரு. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றாரு. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றாரு. நான் கேட்டேன், இது எப்படி நான் பண்றீங்க? இது நேத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முடியல அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு எக்ஸல் ஃபைல், சிஎஸ்வி ஃபைலு நீங்க போட்டோஷாப் ஃபைலோட மர்ஜ் பண்ணீங்கன்னா 10 நிமிஷத்துல 40 இல்ல 200 ஐடி கார்டு இருந்தாலும் ஒரே செகண்ட்ல போட்டோஷாப் ஃபைலா உங்களுக்கு வந்துடும். நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணணும். அவர் சொன்னா அவர் தான் சொன்னாரு, இல்லப்பா இது பழைய வெர்ஷன். அவர் வச்சு பிஎஸ் CS3 ஏதோ வச்சிருக்காரு, பழைய வெர்ஷன் வச்சிருக்காரு. அதுல வந்து அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. இப்போ கரண்டா இருக்கிற நான் உங்களுக்கு கொடுக்குற எல்லா சாஃப்ட்வேரும் அப்டேட்டடா இருக்கிற கரண்டா இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஃபோட்டோஷாப் பத்தி தெரிஞ்சு போச்சு, இல்லஸ்ட்ரேட்டர் பத்தி தெரிஞ்சு போச்சு, இன்டிசைன் பத்தி தெரிஞ்சு போச்சு, கேன்வா பத்தி தெரிஞ்சு போச்சு, லைட் ரூம் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். அதில் போயிட்டு கலர் கரெக்ஷன்ஸ் பண்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட். இந்த ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட்டை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், கேளுங்க. ஆஹ் இப்போ கரண்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் யூஸ் பண்ணீங்கன்னா அமேசானுக்கு போயிட்டு ஆர்சி கார் போட நமக்கு எல்லாம் டாப்ல வரும். ஸோ திஸ் இஸ் இந்த ரோல இருக்கிற 4, இந்த 1 2 3 4 இந்த 4 காரும் நாம தான் எடுத்த போட்டோ. 4 5 6 7 8 9 அதான் சொல்ல ஒரு டாப் லீடிங் பிராண்டோட போட்டோகிராஃபி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸ்மால் ப்ளீஸ் ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் பண்ணி லைட் ரூம்ன்றீங்க. டெஃபினட்டா நான் இப்போ சொல்றேன். வெரி குட் ஃபர்ஸ்ட் டோர். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டால் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, ஒரு ப்ராடக்ட் அமேசான்ல நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நீங்க போய் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா, தேர் ஹாவ் அ லாட் ஆஃப் டாய்ஸ். இப்போ இதுல 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ இதுல ஃபார்ட்ல வந்து 9 கார் இருக்கு. சாரி, 9 9 18 கார்ஸ். ஒரு காருக்கு நான் 700 நான் சார்ஜ் பண்றேன். அப்போ 18 கார்ஸ்க்கு எவ்வளவு ஆச்சுன்னு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி சார்ட்ல போடுங்க. திஸ் இஸ் மை 5 days பேமெண்ட். ஒரு 9 கார்ஸ் நம்ம எடுக்கணும்னா 5 minutes வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அதை எப்படிலாம் வந்து ஆங்கிள்ஸில் வச்சு எடுக்கிறது, அது எப்படி நம்ம வந்து கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கிற எல்லாமே நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் தி சாஃப்ட்வேர். லைட் ரூம் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் லைட் ரூம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லைட் ரூம் இஸ் ஒன் ஆஃப் தி குட் சாஃப்ட்வேர். ஸோ அந்த லைட் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு போட்டோகிராஃபர் வந்து ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர்ல இப்படி இருக்கும் ஒரு கலரு, அது ஆஃப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரைஸ் பண்ணி அந்த கலர்லாம் பாப் அவுட் பண்ணி கொண்டு வரதான் வந்து லைட் ரூம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் சாஃப்ட்வேர். இந்த மாதிரி கலர் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரூம். லைட் ரூம்ல வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆல்பம் டிசைன் எடுப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த நேரத்தில் இந்த ரெண்டுமே கொலாபரேட் பண்ணி வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, ஓகேவா? இப்போ சொல்லி கொடுத்தது வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? எல்லாமே எல்லா கான்செப்டும் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எடுக்க போறோம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு சின்ன இப்போ எக்ஸாம்பிளுக்கு விசிட்டிங் கார்டு எடுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு ஹவு டு டூ விசிட்டிங் கார்டு போட்டா ஒரு வீடியோ வந்துடும். கரெக்டா? ஒரு வீடியோ வந்துடும். அந்த வீடியோ நீங்க லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 hour கிளாஸ்ல உட்காரணும்னு அவசியமே கிடையாது. கரெக்டா? இப்போ நீங்க ஒரு 2 hour கிளாஸ்ல உட்காரீங்கன்னா இந்த 3 மாசத்துல நீங்க என்ன படிக்க போறீங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுமா இல்லையான்ட்டு நீங்க டிசைட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ அதுக்காக தான் ஒரு சாஃப்ட்வேர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுனா என்ன சாஃப்ட்வேர், இது எவ்வளவு வேகன்சி இருக்கு, இது எவ்வளவு வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் எல்லாமே இது உங்களுக்கு ஓரளவு காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி வந்து ஸ்டாக் ஸ்டாக் போட்டோஸ், ஷட்டர் ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா? ஷட்டர் ஸ்டாக்ல வந்து நீங்க இமேஜஸ் அப்லோட் பண்ணி டாலர்ஸ் எப்படி earn பண்றது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கிலீஷ் ஃபிளையர்ஸ், தமிழ் ஃபிளையர். ஸோ இந்த மாதிரி டிசைனிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நம்ம இந்த 3 மாசத்துல விளையாட போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன
பிம்பிள் ஒரு ப்ராசஸ், அதாவது நான் சொல்லி கொடுக்குற ஒரு புது கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நீங்க பாருங்க. ஓகேவா? ஸோ ஹவு த கிளாஸ் வில் பி. ஸோ சைஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் இதை பத்தி மறந்துடுங்க. வி வில் கோ இன் டெப்த். ஓகேவா? இன் டெப்தா நம்ம போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம ஒரு சைஸ் வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு பிம்பிள், ஓகேவா, ஒரு பிம்பிள் இருக்கிற ஒரு ஒரு ஃபேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமா இருக்கு பிம்பிள் வேண்டாம், பார்க்கவே இருக்கும். ஸோ இந்த பிம்பிளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு இமேஜை உள்ள கொண்டு வரும் போது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள்ல போறீங்க. ஓகேவா? கூகுள்ல இருந்து நல்லா கேளுங்க. இதுல இருந்து நீங்க ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துட்டு வரக்கூடாது. அந்த இமேஜ் நீங்க கிளிக் பண்ணி அந்த இமேஜ் இந்த மாதிரி பெருசாகணும். ஓகேவா? இந்த மாதிரி பெருசாகிட்டு லோட் ஆகும். கொஞ்சம் குவாலிட்டி லோவா இருந்து அப்புறமா ஹை குவாலிட்டி ஆகும் பாத்தீங்களா? அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணணும். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க போட்டோஷாப்ல வந்து கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்க பேஸ்ட் பண்ண உடனே கண்ட்ரோல் T. கண்ட்ரோல் டீனா என்ன? டாய். T ஃபார் டாய். கண்ட்ரோல் T கொடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு இமேஜ் சின்னதாவோ இல்ல பெருசாவோ பண்றதுக்கு கண்ட்ரோல் Tன்றது யூஸ் ஆகும். ஸோ நான் கண்ட்ரோல் T கொடுத்து நான் கொஞ்சம் இந்த சைடும் இந்த சைடும் பெருசு பண்ணிட்டேன். ஆல்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டே பண்ணீங்கன்னா ரெண்டு சைடும் பெருசாகும். ஓகேவா? ஆல்ட் உங்க கீபோர்ட்ல பெரிய கீக்கு பக்கத்துல இருக்கும் ஆல்ட் கீ. ஓகே, ஸோ அந்த ஆல்ட் கீ வந்து பாத்தீங்கன்னா சின்னதோ பெருசோ வந்து பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க பிரஸ் பண்ணிட்ட அப்புறமா எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க போட்டோஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது யூ ஹாவ் டு கிளிக் மூவ் டூல். எப்பவுமே மூவ் டூல்ல இருக்கணும். எப்படி நம்ம வந்து ஒரு காரை போய் நிப்பாட்டோம்னா நம்ம ஹேண்ட் பிரேக்க போடணுமோ, அதே மாதிரி சாஃப்ட்வேர்ல நீங்க எந்த டூலை வச்சு ஒர்க் பண்ணிட்டாலும் லாஸ்டா மூவ் டூல் ஆக்டிவேட்ல இருக்கணும் எப்பவுமே. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு இமேஜை கொண்டு வரோம், கண்ட்ரோல் T அப்படின்னு கொடுக்குறோம், T ஃபார் டாய். ஸோ கொடுத்துட்டு நம்ம ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி பெருசு பண்றோம், சின்னது பண்றோம். எவ்வளவு வேணுமோ அந்த சைஸை நம்ம வச்சுக்கிட்டு மேல டிக் மார்க் இருக்கு அது கொடுக்கலாம். இல்ல மூவ் டூல நீங்க நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ மூவ் டூல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அவ்வளவுதான், செட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பிம்பிள், அதாவது இந்த இமேஜை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் J. ஓகே, கண்ட்ரோல் J அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல லேயர் பேனல். ஓகே, விச் ஒன் இஸ் மூவ் டூல்? ஸோ இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, லெஃப்ட் சைட்ல மேல எங்க கர்சரை ஃபாலோ பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல மேல இருக்கு பாத்தீங்களா, டாப்ல இருக்குல்ல, அதுதான் மூவ் டூல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க அப்படியே கர்சர் எடுத்து போய் இங்க வச்சா கூட அது தெரியும் உங்களுக்கு. மூவ் டூல் அப்படின்னா V ஷார்ட்கட் கீ. ஓகேவா? ஸோ மூவ் டூல நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இமேஜ் இப்படி செலக்ட் பண்ணலாம். நீங்க வேற டூல்ல இருந்துச்சுன்னா இமேஜ் செலக்ட் பண்ண முடியாது. மூவ் டூல் இருந்தா மட்டும் தான் இமேஜ் செலக்ட் பண்ண முடியும், இமேஜை ட்ராக் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் ஏன் இப்போ கண்ட்ரோல் J அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கறதுக்காக நான் கண்ட்ரோல் J ஃபார் ஜார். ஓகே, ஸோ கண்ட்ரோல் J வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிம்பிளை நான் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் மெத்தட். அதில் ஒன் ஆஃப் தி மெத்தட் நம்ம பார்க்கலாம். என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மூவ் டூல் இருக்கு. அதுக்கப்புறமா என்ன இருக்கு, ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் இருக்கும். அதுக்கப்புறமா செலெக்ஷன் டூல்ஸ் எல்லாமே பாலிகன், லாசோ டூல், அது இதெல்லாம் செலெக்ஷன் டூல் தான். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல், கிராப்பிங், ஒரு இமேஜை கிராப் பண்றதுக்கு எல்லாமே. இந்த டூல்ஸை பத்தி நம்ம கோர்ஸ்ல இன் டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் எந்த டூல் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஆர்டர் வைஸா சொல்லிட்டு வரேன். ஓகேவா? இந்த கிராப் டூலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டூலுக்கு கீழே, ஹைட்ராபர் டூல் கீழே, ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் இருக்கு. அதாவது 1 2 3 4 5 6 7 8 எட்டாவது டூல் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நிறைய டூல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ண போறது இந்த பேட்ச் டூல். ஸோ இந்த பேட்ச் டூலை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு ரவுண்டு மட்டும் சுத்தி போடுறீங்க. ரவுண்ட் சுத்தி போட்டுட்டு ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்றீங்க, அவ்வளவுதான். லெஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்றீங்க, அவ்வளவுதான். கண்ட்ரோல் கீ கொடுக்குறேன்.
தேர் ஆர் சம் பேட்ச், ஒரு ரெட் கலர் பேட்ச் மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு லேயர், நியூ லேயர் எங்க இருக்கு? இந்த லேயர் பேனல் இருக்குல்ல. ஸோ இந்த லேயர் பேனல்ல மவுஸ் பாட்டன் கர்சர் கீழே எடுத்துட்டு போறேன். பிளஸ் சிம்பிள் அப்படின்னு இருக்குல்ல, கிரியேட்டட் நியூ லேயர். ஸோ நியூ லேயரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதே லேயர்ல கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் அதே லேயர்ல நான் ஒர்க் அவுட் பண்ணியும் காட்டுறேன். பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 8th டூலுக்கு அப்புறமா 9th டூல், 10th டூல், குளோனிங் டூல் இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்கு பாருங்க, குளோனிங் டூல். ஸோ அந்த குளோனிங் டூலை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பிரஷ்ஷை வந்து மவுஸ்லயே ஆல்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி லெஃப்ட்ல மூவ் பண்ணா மவுஸ் சின்னதாகும், ரைட்ல இப்படி மூவ் பண்ணீங்கன்னா மவுஸ் பெருசாகும். லெஃப்ட்ல மூவ் பண்ணா சின்னதாகும், ரைட்ல மூவ் பண்ணா பெருசாகும். எதுக்கு நான் இது நான் பெருசு பண்ணேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் குளோனிங் டூலோட பிரஷ் வந்து இவ்வளவு பெருசா நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இங்க வைக்கும் போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற குளோனிங் இவ்வளவு பெருசா வந்துருக்கு. எனக்கு இவ்வளவு வேண்டாம், எனக்கு சின்ன ஸ்பேஸ் தான் எனக்கு வேணும். கரெக்டா இங்க மட்டும் தான் நான் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பிரஷ் வேணுமோ, அதாவது கீபோர்ட்ல ஆல்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு லெஃப்ட்ல மூவ் பண்ணா சின்னதாகும், ரைட்ல மூவ் பண்ணா பெருசாகும். ஓகேவா? அப்படியும் இல்லை அப்படின்னா நம்மளோட ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வி ஆர் கோயிங் டு க்ளோன் வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சாம்பிள் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ண போறோம். ஓகேவா? ஒபாசிட்டி நம்ம கம்மியா வச்சுக்கலாம். 100% இருக்கக்கூடாது. ஒபாசிட்டி நீங்க எவ்வளவு கம்மியா வைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்க எடிட் பண்ணாத அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஸ்கின் டெக்ஸ்டர்க்கே நம்ம கொண்டு வந்தாச்சு. அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ பிம்பிள் இருந்த இடமே வந்து நம்மளுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஓகே. ஸோ நம்ம பிம்பிள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஜஸ்ட் 2 லேயர்ஸ் வச்சு எப்படி பண்ணோம் ஒரு ரிவ்யூ நான் சொல்றேன். இமேஜ் எடுத்துட்டு வந்தோம், கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி இமேஜை நம்ம பெருசாக்கணும். பெருசாக்கிட்டு பேட்ச் டூல் எங்க இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 எய்த் டூல்ல பேட்ச் டூல் இருக்கு. ஓகே. ஸோ இந்த எய்த் டூல்ல பேட்ச் டூல் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும், இங்க இருக்கும் பேட்ச் டூல். ஸ்பாட் ஹீலிங்கா இருக்கும். அந்த ஸ்பாட் ஹீலிங்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பேட்ச் டூல் வரும். இந்த பேட்ச் டூலை வச்சு என்ன பண்றீங்க, ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போடுறீங்க. எப்பவுமே ஞாபகம் லேயர் செலெக்ஷன்ல இருக்கணும். அப்போதான் இந்த இமேஜை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை பத்தி நம்ம இன்டீட்டெயிலா படிக்கலாம். லேயர் பேனல்லாம் என்ன, நம்ம லேயர் பேனல் எதுக்கு யூஸ் பண்றோம், அது இல்லாம ஒர்க் அவுட் பண்ண முடியுமா, நம்ம ஏதாவது பண்ணா ஏன் வரமாட்டேங்குது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் தான் போடுறோம், எதுவுமே இல்லை. இமேஜ் கொண்டு வரோம், ஒரு டூலை கிளிக் பண்றோம், சர்க்கிள் போடுறோம், அவ்வளவுதான். அப்படியே லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்றோம். பக்கத்துல இருக்கிற ஏரியா தான் போகணும், லிப்ஸ் அண்ட்லாம் போயிடக்கூடாது. ஓகே. போனீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் ரெடி. அவ்வளவுதான். சில பேட்சஸ் இருந்தா க்ளோனிங் டூல் எல்லாம் வச்சு நம்ம பேட்ச் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் அதே டூல் வச்சு நம்ம காட்டலாம். ரொம்ப தடியா இருக்குல்ல பிம்பிள், இதை ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ ரொம்ப திக்கா இருக்கிற பிம்பிள். ஓகே. ஸோ இது என்ன பண்றோம், இமேஜை கொண்டு வந்து வச்சோம், கண்ட்ரோல் டி கொடுத்து பெருசோ சின்னதோ நம்ம எவ்வளவு வேணுமோ அப்படி நம்ம வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஜே இருக்கு. ஒரு டூப்ளிகேட், ஒரு இமேஜ் வந்து டூப்ளிகேட் எடுக்கிறதுக்காக கண்ட்ரோல் ஜே வந்து யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம், பேட்ச் டூல். ஸோ இந்த பேட்ச் டூல் எடுத்துக்கிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போடுறோம். சர்க்கிள் போட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து நம்ம கரெக்டா. ஸோ திருப்பி நம்ம என்ன பண்றோம், செலக்ட் பண்றோம், பக்கத்துல இருக்கிற நம்ம. ஓகே.
ஸோ நம்ம அந்த அந்த பிம்பிள் இருக்கிறதுக்கான இடமே வந்து நம்மளுக்கு இங்க போயிடுச்சு. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஒரு பிம்பிள்ல போயிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு மெடிக்கல் ஷாப்லாம் போயிட்டு 3 மந்த்லாம் போட தேவை. போட்டோ எடுத்தோமா, நம்ம தான் டிசைனர் ஆச்சு, போட்டோஷாப்ல போட்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ போட்டோ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டோஸை இப்படி நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட், ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சுதான் எப்படி போட்டோ எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் பேஸ் டூல கிளிக் பண்றோம், ஒரு சர்க்கிள்ல வந்து டிரா பண்றோம், லெஃப்ட் டு ரைட் அப்படியே ட்ராக் பண்றோம், முடிஞ்சுது. அவ்வளவுதான், சிம்பிள். பிம்பிள் நம்ம ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, வெரி சிம்பிள். புரிஞ்சவங்க மட்டும் எஸ்ன்னு போடுங்க, புரியாதவங்க நோன் போடுங்க. ஸோ பிம்பிள் ரிமூவ் பண்றது தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? ஓகே. இப்போ நான் ஒரு கிளைண்ட்டோட வீட்டுக்கு போறேன், கிளைண்ட்டோட பிளேஸ்க்கு நான் போறேன். ஓகேவா? பிளேஸ்ல போயிட்டு அவங்க கார் போட்டோ எடுக்க சொல்றாங்க. நான் இந்த காரை எடுக்க தேவையில்லை, நான் எடுத்த போட்டோ ஷூட் ஆக்கான காரை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐகான் வித் 4 rows இஸ் மூவ் டூல், ஃபர்ஸ்ட் டூல். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த 4 ரோ இது இருக்குல்ல, ஆரோஸ், அதுதான் வந்து மூவ் டூல். ஓகே. ஸோ நான் எடுத்த போட்டோஸே நான் காட்டுறேன். ஸோ இதுமாதிரி கலர் கரெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அது மாதிரி விசிட்டிங் கார்டும் சொல்லி கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை. மோர் நாலேஜ் மோர் பவர். ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் இன்னும் அமேசான்ல அப்டேட் ஆகாத போட்டோஸ். ஓகே, அமேசான்ல இன்னும் இந்த போட்டோஸ் எல்லாம் வரவே இல்லை. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். ஓகே, இதெல்லாம் இப்போ கரண்டா வந்த போட்டோ ஷூட்டுக்கான ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கார் நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் இந்த காரோட கலரை மாற்றணும். ஓகேவா? கலர் எப்படி மாத்துறது? ஸ்டார்டிங்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்ல நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிரஷ் டூல் எடுத்தேன், ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்தேன். ஓகேவா? ஸோ ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன், சும்மா சொல்றேன், திஸ் இஸ் நாட் தி ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதான் கவனிக்காதீங்க, சும்மா பார்த்துக்கோங்க. இந்த ரெட் கலரை பண்ணி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு பிரஷ் டூல் எடுத்து என்ன பண்றேன், ஒரு நியூ லேயர் எடுத்து, எப்படி இருக்கு? ப்ளூ கலரா மாறிச்சா? காரு ப்ளூ கலர்ல மாறிச்சா? எஸ், நோ? நியாயமா சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. மாறிச்சா? எஸ். ஃபாரி சொல்லிருக்காரு, எஸ். ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூ கலர் மாறிச்சு அப்படின்ட்டு. இப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க, ஒரு ப்ளூ கலர் இப்படிதான் மாத்தணும் அப்படின்ட்டு. பட் திஸ் இஸ் சார், கேன் யூ ரிப்பீட் அப்படின்றீங்க. திஸ் இஸ் நாட் தி ப்ராசஸ். ஓகேவா? நான் இது வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து பண்றாங்க நிறைய வந்து எடிட்டர் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ப்ளூ கலரா மாறிச்சு அப்படின்றாங்க. திஸ் இஸ் நாட் தி ப்ராசஸ். ஓகே. ஸோ இமேஜ் இருக்கு, கண்ட்ரோல் யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் என்ன கொடுக்குறேன், கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன். ஆர்எல்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இங்க கீழே பாருங்க, போட்டோஷாப்ல ரைட் சைட் கீழே பாருங்க, இந்த டெலிட் டூல், நியூ லேயர், குரூப், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது ஹியூ சேச்சுரேஷன். நல்லா கேளுங்கம்மா, இதுக்கு முன்னாடி நான் பண்ண ப்ராசஸ் கிடையாது, நான் சும்மா சொல்லி காமிச்சேன். இந்த மாதிரி பண்றாங்க, தப்பான மெத்தட்ல பண்றாங்க அப்படின்ட்டு. விச் இஸ் த கரண்ட் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காரோட கலர் எக்ஸாக்டா யாராலையும் கண்டே பிடிக்காத அளவுக்கு கலரை மாத்தணும் அப்படின்னா, யூ கோ டு ஹியூ சேச்சுரேஷன். ஹியூ சேச்சுரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, உங்க லேயருக்கு மேல நான் வச்சு காட்டுறேன் பாருங்க, உங்க லேயருக்கு மேல. ஓகேவா? ஸோ உங்க லேயருக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூ சேச்சுரேஷன் அப்படின்ட்டு ஒரு லேயர் வந்துருச்சு. கரெக்டா? ஸோ அந்த ஹியூ சேச்சுரேஷன் லேயர் வந்துட்டு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ரெட் கலர் இருக்கு. கரெக்டா? ரெட் கலர் இருக்கு. ரெட் கலர் ஏன்னா நம்ம என்ன கலரை மாத்த போறோம், ரெட் கலரை தான் ப்ளூ கலரா மாத்த போறோம். ஸோ நம்ம ரெட் கலரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க லெஃப்ட்ல கொண்டு வந்தாலே உங்க காரை ப்ளூ கலரா மாத்தி. ஏதாவது உங்களுக்கு
செலெக்ஷன் பண்ணல, கலரை மாத்தல, பெயிண்ட் ப்ரெஷ் பண்ணல, லைட் மாறல, பம்பர் மாறல, டயர் மாறல, எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் மாறல. கரெக்டா? எல்லாமே ரெட் கலர் கார் வந்து ப்ளூ கலரா மாறிடுச்சு. தெரியுதா? இப்ப இந்த ப்ளூ கலரே நம்ம எந்த கலர் வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். ப்ளூ, ரெட், கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, பஞ்சு மிட்டாய். ஓகே, ஸோ ரெட் கலர் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆரஞ்சு கலரா மாத்திட்டோம் ப்ரொஃபஷனல் மெத்தட்ல. ஓகேவா? ஸோ இதை நான் மறுபடியும் சொல்றேன் எப்படி பண்ண அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்க இதை இப்படி இழுத்து விட்டுட்டீங்க, இதை இப்படி இழுத்து விட்டுட்டீங்க, இதை இப்படி இழுத்து விட்டுட்டீங்க, போட்டோஷாப்ல புதுசா ஒர்க் பண்றாங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நான்லாம் இப்படிதான் பண்றேன், இதெல்லாம் இழுத்து விட்டுறோம். ஐயோ இது எங்க வைக்கிறது தெரியலையே. கரெக்டா? இது இங்க வருமா, இது இங்க வருமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஏதாவது நீங்க இப்படி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. விண்டோஸ்ல போங்க, ஒர்க் ஸ்பேஸ்ல போங்க, ரீசெட் எசென்ஷியல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அந்தந்த இடத்துல வந்து உட்காந்துரும். ஓகே, ஸோ நான் எப்படி நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துட்டு வரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரீன் கலர் எடுத்துட்டு வரட்டா? சரி, மல்டி கலர் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? கிரீனும் இருக்கு, ரெட்டும் இருக்கு. காம்ப்ளெக்ஸ். கரெக்டா? கிரீனும் இருக்கு, ரெட்டும் இருக்கு. நான் இப்போ கிரீன் கலரை மட்டும் தான் மாத்தணும், ரெட் கலரை நான் மாத்தக்கூடாது. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன், இமேஜை நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். கண்ட்ரோல் டி அப்படின்னு நான் கொடுத்து இமேஜை கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். கரெக்டா? இமேஜை கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூ சேச்சுரேஷன். ஓகே, ஹியூ சேச்சுரேஷன் நான் இங்க கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அப்புறமா நான் என்ன பண்றேன், நான் கிரீன் கலரை செலக்ட் பண்றேன். கிரீன் கலர் செலக்ட் பண்ணி நான் இந்த ஃபர்ஸ்ட் ஹியூவோட ஸ்லைடர், ஓகேவா, ஹியூ ஸ்லைடரை லெஃப்ட்ல மூவ் பண்றேன். யூஆர் கெட்டிங் த பாயிண்ட். ஸோ கிரீன் கலர் ஆயிடுச்சு. இதுல ஆக்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா, கிரீன் கூட சேர்ந்து இன்னொரு கலரும் இருக்கு, சியான் கலரும் சேர்ந்து இருக்கு. கிரீனும் இருக்கு, சியானும் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் delete பண்ணிட்டு நான் புதுசா ஒரு ஹியூ சேச்சுரேஷன் நான் போட்டுட்டு நான் மட்டும் கிரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், இப்போ நான் மாத்துறேன். கலர் மாறுது பாருங்க, தெரியுதா? கலரு மாறுது. ஓகே, ஸோ எந்த கலர் வேணுமோ நம்ம அந்த கலர் மட்டும் தான் மாறுது. கீழே இருக்க கலர் மாறல பாருங்க, ரெட் கலர் கலர் வந்து மாறல. ஈவன் இந்த சின்ன இது இது எல்லாரோட கலரும் நம்ம மாத்தணும். ஓகேவா? ஸோ கலர் மாத்தி இப்போ ரெட் கலர் இருக்கு. கரெக்டா? இப்போ ரெட் கலர் இருந்தா இன்னொரு ஹியூ சேச்சுரேஷன் ஆட் பண்ணுங்க. ஹியூ சேச்சுரேஷன் ஆட் பண்ணி ரெட் கலரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரெட் கலர் நீங்க என்ன பண்ணலாம், பிங்க் கலரோ இல்ல வந்து கிரீன் கலரோ நம்ம மாத்தலாம், ஆரஞ்சு கலரா மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இது இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் ஒரு ஸ்டார்டிங் மெத்தட் தான். ஓகேவா? இப்போ அது கூட வேற கலர்ஸும் மாறுது அப்படின்னா we have to do masking. அதோட மாஸ்கிங் எல்லாம் பண்ணி கலர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பர்ஃபெக்டா நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ கலர்ஸை நம்ம இப்படி மாத்தலாம், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் போட்டோஷாப்ல இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். புரிஞ்சா இப்போ எப்படி மாத்தணும் அப்படின்ட்டு? ஒரு இமேஜ் எடுத்துட்டு வர்றீங்க, ஒரு பைக் எடுத்துட்டு வர்றீங்க, எடுத்துட்டு வந்து வச்சுட்டு என்ன பண்றீங்க, கீழே வந்து ஹியூ சேச்சுரேஷன் கொடுக்குறீங்க. எங்க இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல ஹியூ சேச்சுரேஷன், போட்டோஷாப் கீழே இருக்குல்ல, ஹியூ சேச்சுரேஷன் கொடுக்குறீங்க. ஹியூ சேச்சுரேஷன் கொடுத்த உடனே என்ன பண்றீங்க, மேல போறீங்க. என்ன கலர், ரெட் கலர். எந்த கலர் மாத்தணுமோ அந்த கலர் நீங்க செலக்ட் பண்றீங்க. அப்படியே ஸ்வைப் பண்றீங்க, கலர் வந்து உங்களுக்கு மாறிடும். அவ்வளோ சிம்பிள். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் டூயிங் பிசினஸ், திஸ் இஸ் நாட் ஒன்லி அ ஸ்கில், திஸ் இஸ் ஆல்சோ பிசினஸ். இப்போ நீங்க ஒரு டாய் கம்பெனி நடத்துறீங்க, இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றீங்க, ஒரு கார்ஸை வாங்கி சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் போட்டோ எடுத்து கலரை மட்டும் மாத்தி இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிடணும். ஓகேவா? இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்ட்டு லிஸ்டிங் பண்ணி வி ஹேவ் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்ட்டு ஃபிளையர் டிசைன் எல்லாமே நீங்களும் வந்து பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி டிசைன் நீங்க எல்லாமே லேர்ன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஜாயின் பண்ணதான் ஒன் பை ஒன்னா நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம அமேசானை நீங்க பாக்குறீங்க, அமேசான்ல என்ன இருக்கு, நம்ம இந்த கார் கலரை கிளிக் பண்றோம். இந்த கார் கிளிக் பண்ண என்ன ஆகுது, கீழே என்கிட்ட ஒயிட், ரெட் இருக்கு, பிளாக் இருக்கு, ஓகேவா, எல்லோ இருக்கு அப்படின்ட்டு ஒரு கலரை நம்ம காட்டுறாங்க. இப்போ இந்த 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 கார் இருக்கு, இதுல ஆரஞ்சு இருக்கு, ப்ளூ இருக்கு அப்படின்னு நம்ம காட்டுறாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கலரை மாத்தி கொடுத்துருங்க, யாருக்கு தெரிய போகுது? நீங்க இது தேவையில்லாம வந்து போட்டோஷூட் டைம் வேஸ்ட் பண்றீங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் மாத்துறது, பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்றது எல்லாமே நம்ம
பார்த்தோம். இந்த மாதிரி தான் என்னோட கிளாஸும் இருக்கும். ஒன் பை ஒன்னா ஈச் பர்சன் சொல்லி கொடுக்கறது ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியும். புரியலன்னா நான் மறுபடியும் எடுப்பேன். அப்போ உங்களுக்கு உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க. அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ அது மூலமா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு நாலேஜ் வரும். ஓ இந்த இடத்துல நான் தப்பு பண்றேன் போல அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அட் தி எண்ட் ஆஃப் தி கோர்ஸ்ல ஓகேவா, எண்ட் ஆஃப் தி கோர்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we will take we will create you a Behance profile. ஓகேவா. ஸோ Behance ப்ரொஃபைல்ல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ப்ரொஃபைல் நான் காட்டுறேன் பாருங்க. இங்க வந்து எம்டி புஜைல், இது நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ண என்னோட ப்ரொஃபைல். நான் என்னோட ஜாப் ஜாயின் பண்ணும்போது நான் எடுத்தது. ஸோ இதுல வந்து பீப்புள்ஸ் யாரு நீங்க செட் பண்ண போறீங்க, பீப்புள்ஸ். ஸோ எம்டி புஜைல் போட்டோன்னே என்னோட பேர் வந்து இதுல வந்துருச்சு. கரெக்டா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மை போர்ட்ஃபோலியோ. ஓகேவா. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தாதான் நீங்க ஒரு டிசைனர் அப்படின்ட்டு தெரிய வரும். நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க ஒரு ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் டிசைன். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பெரிய கம்பெனி நான் என்ன பண்ணி மிஸ் அண்ட் சீஃப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ மிஸ் அண்ட் சீஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பேக்கேஜிங் டிசைன் பண்ணி கொடுத்தேன். ஐ திங்க் யூ ஹவ் ஹர்ட் அபவுட் மிஸ் அண்ட் சீஃப். ஃபிளிப்கார்ட், அமேசான் தான் பண்ணி இட்ஸ் பிக் பிக் கம்பெனி. ஓகே. ஸோ அந்த ஒரு கம்பெனி நான் என்ன பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜிங் டிசைன் வந்து நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் டிசைன் எப்படி பண்றது, ஒரு பேக்கேஜ் டிசைன் பண்ணி கொடுத்தாலே 10,000 15,000 வாங்குறாங்க. இல்லைன்னா கூட மினிமம் 5,000 வாங்குறாங்க. ஓகேவா. ஸோ இதோட கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து உட்காந்து யோசிச்சு எல்லாமே பண்ணி அவுட்புட் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ இது பிரிண்ட் பண்ணியும் பல்கா லேக்ஸ் கணக்கில் வந்து பேக்கேஜிங்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா நீங்க இதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். கியூபிக் பாக்ஸ் இந்த டிசைன் பார்த்தா நான் தான் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி சோஷியல் மீடியா போஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா போஸ்ட், வாட் இஸ் வாட் கண்டென்ட், ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்ட்டு. இப்போ வீடியோ எடிட்டர் சிம்பிள், நிறைய கண்ணெல்லாம் தேவையில்லை. யூ வாண்ட் டு பிகம் எ வீடியோ எடிட்டர், அவ்வளோதான். அந்த ஒரு கேட்சியான ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்றது, ஃபிளையர் டிசைன்ஸ் பண்றது, இது வந்து கேட்டலாக் டிசைன் பண்றது, இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிள்லாம் போடுறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா. லோகோ டிசைன் கேண்டி கிளிக் ஸ்டுடியோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட ஸ்டுடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ டிசைன் வந்து நானே பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டெக்ஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. அது எப்படி நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி அது எப்படி நம்ம வந்து நீட்டா வந்து ப்ரெசென்ட் பண்றது, இவ்வளோ டெக்ஸ்டா இருந்தாலும் அது எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணி ஈஸியா வந்து எல்லாமே மக்களுக்கு ஈஸியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோகோ பாக்குறாங்க, கோர்ஸ் அப்படின்னு பாக்குறாங்க, என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குன்னு பாக்குறாங்க, ரைட் சைட்ல பாக்குறாங்க பிஓ அண்ட் எம்போ டிகிரி ஸ்டடிஸ் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ வாட் இஸ் பிஓ கோர்ஸ்னா என்னன்னு தெரியல, அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன், கோர்ஸோட ஹைலைட்ஸ், பெனிஃபிட்ஸ், அது ஜாயின் பண்ண என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, கியூஆர் கோடு, இன்ஃபர்மேஷன். ஓகேவா. சைன் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் இன்ஃபர்மேஷன், இந்த அட்ரஸ் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஃபோட்டோஷாப்ல எப்படி பண்றது, இல்லுஸ்ட்ரேட்ல எப்படி பண்றது எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடிட்டர்ஸ் இப்போலாம் இது ஏஐ வந்துருச்சு, இதை நம்ம பண்ணணும் அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் உட்காந்து ஒன் பை ஒன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. இது நான் வந்து ஒருத்தங்க கிளைண்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஃபோட்டோஷாப்ல உட்காந்து அது ஒரு 2 நாளாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஏஐ வந்துருச்சு, ஒரு ஃபோட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் கூட வந்துருக்கு இல்லையா, மோர் ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் நிறைய வந்துருக்கு. அந்த ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்றதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே. புரிஞ்சுதாமா? வாஸ் தி கிளாஸ்? ஸ்டில் வி ஹேவ் டைம், லெட்ஸ் டிஸ்கஸ் சம்திங். புரிஞ்சுதா எல்லாமே? உங்களுக்கு ஈஸியா இருக்கா? இப்போதாங்க எஸ்ன்னு ஒரு ஒரு வார்த்தையே உங்க வாயிலிருந்து வருது, எஸ் எஸ் அப்படின்னு. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் ஈஸி தான். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேரால முடியாது, நிஜமா சொல்றேன். ஒன் ஹூ இஸ் நாட் கேப்பபிள் ஃபார் தி கிராஃபிக் டிசைனிங், அவங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இருக்காது கத்துக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா. ஒன்ஸ் இது கஷ்டப்பட்டாவது நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இது கடைசி வரைக்கும் உட்கார்ந்து லேர்ன் பண்ணி அது எப்படியாவது ப்ரொஃபஷனல் லேர்ன் பண்ணிக்கிட்டு அங்க போய் உட்காரும் போது ஒரு சுவை இருக்கும் பாத்தீங்களா. அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா கேளுங்க. நீங்க எந்த ஜாப் போனாலும் உங்களுக்கு வந்து அவங்க சொல்றதா நீங்க கேட்பீங்க. பட் கிராஃபிக் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் தான் நீங்க சொல்றது அவங்க கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, ஒரு டிசைன் இருக்கு, இது எவ்வளவு நேரத்துல முடியும் பாருங்க, அவங்க தான் கேட்பாங்க. இது
20 மினிட்ஸ் ஆகும் 30 மினிட்ஸ் ஆகும்ட்டு நீங்க தான் டைம் கொடுப்பீங்க. அதுவும் இல்லாம அந்த ஒர்க்குக்கு என்ன கிரியேட்டிவிட்டி வேணுமோ அது நீங்க தான் போடுங்க தவிர்த்து அவன் ஒரு எக்ஸல் ஃபைலை கொடுத்து இது ஃபுல்லா நீங்க ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, இங்கிருந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு அவன் சொல்ல மாட்டான். டிசைனிங்கை பொறுத்து நீங்க சொல்றது தான் டிசைன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பிளே கேம். இது நான் என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் நான் பண்ணது. என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் நான் பண்ணது ஒரு கேம் விளையாடலாமா? சின்ன கேம். நான் எதுவாக இருந்தாலும் அவுட் ஆஃப் சிலபஸ் போக மாட்டேன், சிலபஸ்க்குள்ள தான். கிராஃபிக் டிசைனிங் கேம் தான். கேம் விளையாடலாமா? ஓகே. ஸோ எல்லாருமே வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன், யோசிங்க. திங்க் அ கலர் ப்ளூ. ஸோ ஒரு ப்ளூ கலர் நீங்க யோசிச்சுக்கோங்க, டைப் பண்ணாதீங்க. நான் என்ன ப்ளூன்னு கேட்குறேன் அப்போ நீங்க டைப் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு ப்ளூ வந்து ப்ளூ கலரை யோசிச்சுக்கோங்க. ப்ளூவை யோசிச்சுட்டீங்களா? இப்போ நீங்க யோசிச்ச ப்ளூவை நீங்க டைப் பண்ணுங்க. என்ன ப்ளூவை நீங்க யோசிச்சீங்க அப்படின்ட்டு. நேவி ப்ளூ, ஸ்கை ப்ளூ, வேற நாலு. டர்க்கிஸ் ப்ளூ, புதுசா கேள்விப்படுறேன். டர்க்கிஸ் ப்ளூ. வேற நேவி ப்ளூ, ஸ்கை ப்ளூ, டர்க்கிஸ் ப்ளூ, லைட் ப்ளூ. ஓகே, வேற. ஸோ இந்த மாதிரி நான் கேட்டதே ஒரே ஒரு கொஸ்டின் தான், பட் உங்களுக்குள்ளேயே கிரியேட்டிவிட்டின்றது வேரி ஆகும். கரெக்டா? ஒருத்தவங்க கிரியேட்டிவிட்டின்றது வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும்? ஒரு பேர் டார்க்கா யோசிப்பாங்க, சில பேர் லைட்டா யோசிப்பாங்க, சில பேர் மிட்ல யோசிப்பாங்க, சில பேர் யோசிக்கிறதே டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஒருத்தங்க கூட ஒரு டிசைன் கிரியேட்டிவிட்டி இருக்கும். இப்போ நான் ஒரு டிசைன் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நீங்க ஒரு டிசைன் பண்ணுவீங்க பாத்தீங்களா? அந்த டிசைன் தான் கிரியேட்டிவிட்டி. புரியுதா? நான் ஒரு டிசைன் எப்படி சொல்லுவேன், நீங்க என்ன நினைப்பீங்க, இதை நம்ம சின்னதா வச்சு இது பெருசு பண்ணி இதோட கலர் மாத்தி பேக்ரவுண்ட் மாத்தி இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? இதுதான் கிரியேட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு யூனிக் கிரியேட்டிவிட்டி இருக்கும். இப்போ நான் எப்படி கேட்டோன்னா நீங்க ஸ்கை ப்ளூ சொன்னீங்க, சில பேர் டார்க் ப்ளூ சொன்னீங்க, நேவி ப்ளூ, லைட் ப்ளூ சொன்னீங்களோ அந்த மாதிரி ஒருத்தவங்களோட கிரியேட்டிவிட்டி இருந்து மாறும். என்னோட உங்களுக்கு பெட்டரா இருக்கும், உங்களோட இன்னொருத்தவங்களுக்கு பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வெளியே கொண்டு வருது, எப்படி நம்ம கிரியேட்டிவா யோசிக்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஐ வில் கிவ் யூ அ 5 minutes பிரேக். ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுங்க. நான் ஆன்லைன்ல தான் இருப்பேன். ஒரு 5 minutes பிரேக் கொடுக்குறேன், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். அப்பதான் கொஞ்சம் புதுசாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். விசிட்டிங் கார்டு எப்படி ஆன்லைன்ல விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். நீங்க போயிட்டு வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுங்க. மற்றவங்க டவுட் இருந்தால் டவுட் கேளுங்க. ஐ எம் ஹியர். ஓகேவா? நான் போகல, நீங்க மட்டும் போயிட்டு வந்துடுங்க. ஓகே. ஓகே, ஸோ விசிட்டிங் கார்டுக்கு அப்புறமா என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் தி டைம் அவைலபிள் என்ன எடுக்கணும் அப்படின்னு நான் பார்ப்பேன். பிகாஸ் நான் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது நோபடி ஷுட் கோ வித் டவுட்ஸ். இல்லுஸ்ட்ரேட்னா என்னன்னு சொல்லவே இல்லை, அவர் ஃபோட்டோஷாப்னா என்னன்னு சொல்லவே இல்லை.
என்ன கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லல, 3 மாசம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்ன டைமிங் வர போறேன்னு தெரியல அப்படின்ட்டு யாருமே போகக்கூடாது. டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க. என்ன டைமிங் வரணும், என்ன டைமிங்ல எடுப்பீங்க, என்ன கிளாஸ் எடுப்பீங்க, என்ன போட்டோஷாப்னா என்ன, இல்லஸ்ட்ரேட்னா என்ன, இப்போ எடுத்த இது எனக்கு புரியல, அது புரியல, என்ன பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்க, கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ, எப்போ பே பண்ணணும், யாருக்கு பே பண்ணணும், எதுல பே பண்ணணும், எதுல ஜாயின் பண்ணணும், என்ன கொடுப்பீங்க, எல்லா டவுட்டும் நீங்க கேளுங்க. தப்பே கிடையாது. சின்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, பெரிய டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, விசிட்டிங் கார்டு வந்து இதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பேசுவோம். டைம் கொடுத்தேன். பட் ஐ வில் கைட் யூ. கொஞ்சம் கிராஃபிக் டிசைனிங் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எடுத்து சொல்வேன். என்னோட ஸ்டோரிஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கிராஃபிக் டிசைனிங்கோட சம்பவம்லாம் நான் சொல்வேன். என்ன ஆச்சு, எப்படி நான் வந்தேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்சுல் ரஹ்மான் வந்து, சார் ஐ யூஸ் மை ஹெட்ஃபோன்ஸ் டுடே, ஸோ கேன் ரிப்பீட் யூ ஒன் மோர் டைம் அப்படின்ட்டு. பிம்பிள் ரிமூவ் பண்ணுறது வந்து ரிமூவ் பண்றது எப்படி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பிம்பிளை வந்து ரிமூவ், ஓகேவா? ஓகே, ஸோ சிம்பிளா இருக்கிற ஒரு இமேஜ் எடுத்து நான் ஒர்க் பண்றேன். ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியா போனாலும் உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோஷாப் ஃபைல்ல கண்ட்ரோல், நீங்க போட்டோஷாப் ஃபைல் போனாலே நியூ டாக்குமெண்ட், எக்ஸாம்பிளுக்கு இங்க வெறும் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்தாலே இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆயிடும். ஓகே, கண்ட்ரோல் வி, அங்க பேஸ்ட் பண்ணீங்களா, காப்பி பண்ணீங்கன்னா அங்கே கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் டி, சின்னது வேணும் சின்னது, பெருசு வேணும் பெருசு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் டி கொடுத்து மூவ் டூல கிளிக் பண்ணணும். தேர்டு மூவ் டூல கிளிக் பண்ணணும். இப்போ இந்த வித் ரேஷஸோட பிம்பிள் இருக்கு, இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இங்க டூல் பார்ல 1 2 3 4 5 6 7 8, எட்டாவதுல இந்த மாதிரி இருக்கும், ஸ்பாட் ஹீட்டிங் இருக்கும். ஓகேவா? அதுல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பேட்ச் டூல் இருக்கும். இந்த பேட்ச் டூலை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், அந்த பிம்பிளை சுத்தி வந்து ஒரு சர்க்கிளை நீங்க போடுறீங்க. ஓகேவா? சர்க்கிளை போட்டு நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே லெஃப்ட் டு ரைட், அவ்வளவுதான். பிம்பிள் ரிமூவ் ஆயிடுச்சு. பிம்பிள் என்னாச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது சின்ன சின்ன இதுவா இருந்துச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அது மட்டும் சர்ச் பண்ணி இது பண்றீங்க. ஸோ இன்கேஸ் இந்த ரெட்டா இருக்கு அப்படின்னா இது ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இல்ல ஜஸ்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். பிம்பிளை நம்ம இப்போதான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஓகேவா? புரிஞ்சுதா பிம்பிள் ரிமூவ் பண்றது? ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிம்பிள் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம், செலக்ட் பண்றோம், மூவ் பண்றோம். ஓகே, செலக்ட் பண்றோம், மூவ் பண்றோம், அவ்வளவுதான். பெருசா இங்க செலக்ட் பண்றோம், மூவ் பண்றோம். ஓகே, இங்க செலக்ட் பண்றோம், மூவ் பண்றோம். செலக்ஷன் நல்லா பண்ணும். ஓகே, செலக்ட் பண்ணி மூவ் பண்றோம். இங்க பாருங்க, செலக்ட் பண்ணி மூவ் பண்றோம். இங்க செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி மூவ் பண்றோம். மூவ் பண்ணிட்ட அப்புறமா இந்த லைன்ஸ் அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? இது நம்ம போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி, டி ஃபார் டாக். ஓகே, ஸோ நான் இப்படி செலக்ஷன் நான் பண்ணிட்டேன். பண்ணிட்டு நான் இப்படி மூவ் பண்றேன், எனக்கு பிம்பிள் போயிடுச்சு. ஆனா இந்த ரன்னிங் லைன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் டி, டி ஃபார் டாக் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த பிம்பிள் ஏரியா போயிடும். ஓகே, திருப்ப நான் பண்றேன், ரைட்ல மூவ் பண்றேன், கண்ட்ரோல் டி செலக்ட் பண்றேன். ஓகே, லெஃப்ட்ல கீழே மூவ் பண்றேன், கண்ட்ரோல் டி. இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோட பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு. கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். பிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம
ரிமூவ் பண்ணி ஓகேவா? சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி ஓகே. ஸோ எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாம் பிரேக் போயிட்டு வந்துட்டீங்களா? ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ கலர்ஸ் சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தோம், பிம்பிள் ரிமூவ் பண்றது எப்படின்னு பார்த்தோம், ரெக்கார்டட் செஷன் இருக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னடா இது இவர் வந்து சொல்லிட்டு போனாரு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது புரியலையே, நான் பண்ணும்போது தெரியலையே அப்படின்னா, வி ஹேவ் ரெக்கார்டட் செஷன். நீங்க எந்த டைம்ல அது வந்து அதை பார்த்தீங்கன்னா அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு, எந்த டைம்ல நீங்க பார்க்க போறீங்களோ அதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணீங்கன்னா வந்துடும். ரெக்கார்டட் செக்ஷன் ஆல்வேஸ் அவைலபிள், ஸோ யூ கேன் யூட்டிலைஸ். ஓகே ஓகே. ஸோ நம்ம கலர் சேஞ்ச் பண்றது பார்த்தாச்சு, பிம்பிள் ரிமூவ் பண்றது பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அன் ஹாஃப் அன் அவர் டைம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராப்பரா ஓகேவா, ப்ராப்பரா நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி நம்ம டிசைன் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, விசிட்டிங் கார்டு எப்படி டிசைன் பண்றது, எதுல பண்றது, போட்டோஷாப்ல பண்ணலாமா, இல்லஸ்ட்ரேட்ல பண்ணலாமா, இன்டிசைன்ல பண்ணலாமா, கேன்வால பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் நவ் வி வில் டூ இன் கேன்வா. ஏன் அப்படின்னா போட்டோஷாப்னா யூனிட் சாஃப்ட்வேர், நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் நம்ம கிட்ட இருக்கும், நம்ம கிட்ட சாஃப்ட்வேர் தான் இருக்கு, நம்ம எஸ்ன்னு போட்டுடலாம் அப்படின்ட்டு மற்றவங்க தான் யோசிக்கணும். மற்றவங்ககிட்டயும் சாஃப்ட்வேர் இருக்கணும், சிஸ்டம் இருக்கணும், நெட் இருக்கணும். பட் எல்லாருக்கிட்டே என்ன இருக்கு, மொபைல் இருக்கு. மொபைல் இருக்கிறதுனால தான் நீங்க ஜூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க, கரெக்டா? ஸோ மொபைல்ல வந்து நீங்க போங்க, கேன்வா அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அந்த கேன்வால போனீங்கன்னா we will do a visiting card design. So this is Canva, 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 Canva. Okay, so this is the Canva app, the soft website. ஸோ இந்த கேன்வா வெப்சைட்ல போனீங்கன்னா யூ ஹேவ் ஆல்சோ மொபைல் இதுவும் இருக்கு, சிஸ்டம் தான் இருக்கு. சிஸ்டம் வேணும், சிஸ்டத்தை டிசைன் பண்ணிக்கோங்க. கேன்வால மோர் ஓவர் வந்து நிறைய பேர் ஏன் டிசைன் பண்ண மாட்டாங்கன்னா, ஒரே மாதிரி டிசைன் ரிப்பீட்டடாக நிறைய பேர் போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வி ஆர் யூசிங் போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். நம்ம கிரியேட்டிவ் என்ன வேணுமோ நம்ம அதில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் நவ் வி ஆர் கோயிங் டு டூ அ டிசைன். ஸோ டிசைன்ல போனீங்கன்னா now there are a lot of design. So இந்த digital design அப்படின்னு போனீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, you will get emails, sheets, documents, எல்லாம் சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பிரிண்ட் டிசைன் லைக் விசிட்டிங் கார்டு, டிஷர்ட் பிரிண்டிங் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ now we are going to visiting cards. Business cards are also called as visiting cards. ஓகே, ஸோ விசிட்டிங் கார்ட்ஸ் அப்படின்னா போட்டாச்சு. ஜஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுத்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். அப்போதான் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் வந்து ஆகும். கரெக்டா? ஸோ பிசினஸ் கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. கேன்வால போனீங்கன்னா ஹோம்ல பிசினஸ் கார்ட்ஸ் அப்படின்னு போனீங்கனாலே பிசினஸ் கார்ட்ஸ் வந்து வந்துடும். உங்களோட கம்பெனி நீங்க வச்சிருக்கீங்க, ஏதாவது மெஹந்தி பிசினஸ் பண்றீங்க, அந்த மெஹந்தி பிசினஸ் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு வேணும் அப்படின்னா டைரக்டா கேன்வா போங்க, பிசினஸ் கார்டுன்னு வரும், பிசினஸ் கார்டு போடுறீங்க. ஓகேவா? ஸோ கிரியேட்டர் பிசினஸ் கார்டு அப்படின்றது. ஸோ கிரியேட்டர் பிசினஸ் கார்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ல யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் எங்களால் காட்ட முடியும். மொபைல் எப்படி இருக்குன்ட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம போகணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விசிட்டிங் கார்டு வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ், நிறைய ப்ரீசெட்டா இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் இதுல இருக்கு. ஓகேவா? டிஸ்கிரைப் யுவர் ஐடல் டிசைன். அவன் என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ நீட் ப்ரொஃபஷனல் விசிட்டிங் கார்டு. எனக்கு வந்து ஒரு ஹீனா விசிட்டிங் கார்டு. ஸோ ஒரு ஹீனா ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணிட்டு இருக்கு. ஹீனா வெறும் மெஹந்தி மட்டும் தான் காட்டணும் அப்படின்ட்டு அவசியம். இதுமாதிரி ப்ரொஃபஷனலாக கூட நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் கோயிங் டு டேக் ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்டு நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த விசிட்டிங் கார்டு இருக்கு, அப்ளை போட்டு. ஸோ என்ன பண்றேன், திஸ் இஸ் தி ஃப்ரண்ட், திஸ் இஸ் தி பேக். ஓகே, ஃப்ரண்ட்ல வந்து கம்பெனி நேம், எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்ல இது போட்டு, இப்போ கேன்வான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் கார்டோட சைஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கும். 3:2 தான் சைஸ். விசிட்டிங் கார்டோட சைஸ் வந்து
3:2. 3 இன்ச் வந்து வித்து, 2 இன்ச் வந்து ஹைட். இதுதான் வந்து இந்தியனோட ஸ்டாண்டர்ட் மென்ஸோட பர்ஸ்ல வைக்கிறதுக்கான சைஸ். நீங்க எந்த பர்ஸ் எடுத்தாலும் உங்களோட விசிட்டிங் கார்டு, உங்களோட கிரெடிட் கார்டு வந்து நாங்க வைக்கலாம். தட் இஸ் 3:2, 3:2.5 அந்த மாதிரி சைஸ் இருக்கும். ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் இது வேண்டாம் அப்படின்னா we can crop it, we can adjust it, என்னென்ன பண்ணலாம். இது வந்து ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் merge ஆயிருக்கு. கரெக்டா? இது நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இதுவே வந்து நீங்க இல்லுஸ்ட்ரேட்டர்லயோ போட்டோஷாப்ல பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இப்ப இந்த பின்னாடி போவதில் அந்த லைன்ஸ் வேணாம்னா we can able to remove it. ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், இதுதான் அவங்களோட லோகோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நான் எடுத்துட்டு வரேன். ஹீனான்றதை நான் கொஞ்சம் பெருசு பண்றேன். ஓகே. ஸோ லோகோ எப்படி இருந்துச்சோ நான் அப்படியே நான் வைக்கல, நான் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். ஆஷு ஹீனா அப்படின்னு நான் வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் அதே லோகோ இங்க இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ ஹீனாக்கு நம்ம ஒரு லோகோவும் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? ஹீனா லோகோ, ஹீனா லோகோ அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். ஆம், ம், ஏதாவது ஒரு லோகோ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம இதுல அப்ளை பண்ணாலே வந்துடும். டிராக் பண்ணி போட்டாலே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இவங்களோட லோகோ வந்து இதுதான். ஹீனான்றது தான் இவங்களோட லோகோ. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்களோட பிராண்டோட பேரு. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃபிக் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து போல்டில் வச்சீங்க. டூல்ஸ்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க. டூல்ஸ் நான் எதுவும் பண்ணல. இப்போ ஜஸ்ட் வந்து ஹீனா மட்டும் காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? ஏற்கனவே இருந்த டெக்ஸ்ட்டை நான் டபுள் கிளிக் தான் பண்ணேன். டபுள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை மாத்தினேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஹீனான்றது கொஞ்சம் போல்டா இருக்கு டெக்ஸ்ட். ஸோ கீழே இருந்து என்ன பண்றேன், ஆஷூஸ் ஹீனான்றது என்ன பண்றேன்னா லைட்டா வைக்கிறேன். ரொம்ப வந்து கூகுள் சர்ச் டூல் சொன்னீங்களா, அது நான் சொல்றேன் என்ன பண்ணேன். நான் பிஎன்ஜி எடுத்துட்டு வந்தேன். பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு நான் அதை காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஆஷூஸ் ஹீனான்றது ரொம்ப போல்டா இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் அ போல்ட் ஃபாண்ட். ஸோ போல்டு அன்போல்டு நான் பண்ணிருக்கேன். கலர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிங் வித் எல்லோ கலர். ஸோ எல்லோ கலராக இருக்கும். இல்ல ஒயிட் கலரே நல்லா பெட்டரா தான் இருக்கு. ஸோ ஒயிட் கலர்ல நான் போயிருக்கேன். ஓகே. ஸோ ஹீனா ஆஷூஸ் லோகோ வந்து எப்பவுமே சின்னதா இருக்கும். ஓகே. ஸோ முடிஞ்சுச்சு. ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ஆகும். ஸோ ஹீனா ஆஷு ஆஷு ஹீனான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிக்கிட்டோம். என்ன பண்ணோம்? கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறோம். என்ன பண்றோம்? கண்ட்ரோல் சி காப்பி. ஓகே. ஸோ காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இதுல இது செலக்ட் பண்ணி டெலிட், செலக்ட் பண்ணி டெலிட். ஓகேவா? ஸோ நான் ஜான் ஆப்ரஹாம்ன்றதை நம்ம என்ன பண்றோம், நம்ம மேலே கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்றோம், ஸோ அப்படின்னு ஓகேவா? ஸோ இதுல வந்து டபுள் கிளிக் பண்ணி ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், திருப்பி கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணி கொஞ்சம் பெருசாக்குறோம். ஓகே. ரொம்ப பெருசாக கூடாது, பெருசாக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அவங்க எடுத்துட்டு வந்தா அந்த லோகோவை கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ டேஞ்சர் ஜோன் என்ன, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளியே போகும்போது அது பிரிண்டிங் ஏரியாப்பா, நீ வெளியே போகாதப்பா அப்படின்றாங்க. ஓகே. ஸோ ஹீனா ஆஷுன்றது நம்ம இந்த லோகோவா வச்சிருக்கோம். ஐ நோ திஸ் இஸ் அ கொலாபரேஷன் ஆஃப் டிசைன். ஓகேவா? ஸோ டிசைன்ன்றது வேற, நம்ம ஒரு டிசைன் இருக்கும். ஹீனா ஆர்டிஸ்ட்ன்றது வேற. ஓகேவா? ஸோ இதுல இந்த இன்ஃபர்மேஷனே இருக்கும். ஃபோன் நம்பர், அட்ரஸ், ஐகான்ஸ் எல்லாமே இதுவே இருக்கும். ஜஸ்ட் நீங்க இங்க போயிட்டு உங்க டிசைன்ஸை நீங்க அப்லோட் பண்ணிட்டு ஷேர் அப்படின்னு கொடுக்குறீங்க, டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகேவா? இப்போ இதுல பிஎன்ஜியா இருக்கு. நம்ம என்ன பண்றோம், பிடிஎஃப் எடுத்துக்கிறோம், பிரிண்ட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். வி வில் கெட் பிடிஎஃப். வந்துருச்சா?
ஸோ பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நோ வி கேன் ஏபிள் டு இதை நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் நல்லா கேளுங்க, கேன்வாவை யூஸ் பண்ணி பிரிண்டிங் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் யூ வில் நாட் கெட் தி கரெக்ட் எக்ஸாக்ட் வேல்யூ. எப்பவுமே ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் மூணுதுலயே வந்து மூணுத்தையும் டிசைன் பண்ணி பிரிண்ட் வந்து பண்ணுங்க. சரியா? கேன்வால பண்ணாதீங்க. கேன்வால எதுக்காகனா சோஷியல் மீடியா போஸ்ட், ஃபிளையர் டிசைன்ஸ், ஏதாவது நீங்க வந்து மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக கேன்வா வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் கூகுள்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள்ல நான் போயிட்டு ஈனா லோகோ அப்படின்னு நான் போட்டேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வேணும்னா இது நான் காப்பி பண்ணிட்டு இல்லைன்னா இது சேவ் பண்ணிட்டு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். கேன்வாலே நான் போடுறேன், இந்த லோகோ நான் வச்சிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் போறேன் அப்படின்னா இது நான் கிளிக் பண்ணி நான் இதுல போடுறேன். என்ன ஆகுது, எனக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கூட வந்துருது. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கூடயே வந்து வந்துருது இந்த இமேஜ். கரெக்டா? ஸோ எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். கரெக்டா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள்ல போயிட்டு நான் இங்க என்னதான் சர்ச் பண்ணாலும் இமேஜ் அப்படின்னு இருக்கிற இமேஜஸ்ல போயிட்டு நான் பாக்குறேன். நான் இதை பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டூல்ஸ்ல போயிட்டு சைஸ்ல ஃபர்ஸ்ட் லார்ஜ் கொடுத்துருந்தேன். லார்ஜ்னா நல்லா ஹை குவாலிட்டி லோகோஸ் தான் தெரியும், ஹை குவாலிட்டி இமேஜஸ் தான் வரும். ஸோ டூல்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், கலர்ல போயிட்டு டிரான்ஸ்பரண்ட். ஓகேவா? டிரான்ஸ்பரண்ட் நான் வந்து போடுறேன். டிரான்ஸ்பரண்ட் போட்டா எனக்கு எல்லாமே பேக்ரவுண்ட் இல்லாததான் வரும். ஓகேவா? இப்போ இதை நான் கிளிக் பண்றேன், இங்க தெரியுதுன்னா பாக்ஸா வரும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸா வரும். அதுதான் என்ன மீனிங்னா பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரைட் கிளிக் பண்ணி நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இதுல வந்து நான் இதை தவிர்த்து நான் இது போடுறேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டே வரும். பேக்ரவுண்டு எனக்கு வராது. கரெக்டா? தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆர் பிஎன்ஜி. இந்த மாதிரி பிளாக் ஒயிட் பாக்ஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் அர்த்தம். இதுவே நீங்க டிரான்ஸ்பரண்டா இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது கிளிக் பண்ணா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். ஓகே, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருந்தா வி கான்ட் ஏபிள் டு யூஸ். ஓகே, ஸோ நம்ம எப்படி ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கூகுள்ல இருந்து ஒரு கார் டிசைன் எடுத்து நீங்க டிசைன் பண்றீங்க. நீங்க ஜஸ்ட் கார் மட்டும் போடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் போட்டு இமேஜஸ்ல போயிட்டு என்ன பண்ணணும், டூல்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் சைஸை லார்ஜ் ஆக்கிக்கணும். நீங்க லார்ஜ் ஆக்கிட்டா மட்டும்தான் நல்ல பெரிய நல்ல காரை, குவாலிட்டியான காரை எடுத்து நீங்க டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த காரை வச்சு நான் டிசைன் பண்ணலாம், இதை காப்பி பண்ணி நான் போட்டோஷாப்ல வந்து பேஸ்ட் பண்ணா இமேஜ் நல்லா குவாலிட்டியா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? நம்ம இமேஜ் வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோமெட் இது ஒரு ப்ராசஸ் நான் சொல்லி கொடுக்கல, ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஸ்பீடா பண்றேன். ஓகேவா? கோமெட் கர்வ்ஸ் அரேனா வந்து போட்டு நல்லா போல்டா, ஏன்னா காரும் நல்லா போல்டா இருக்குல்ல. ஸோ கோமெட் கார்ஸ் வரைக்கும் நான் வந்து போட்டுட்டு, ஏன்னா அந்த ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து அப்போதான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்க. ஓகேவா? நல்லா கிரீன் கலர்ல கொடுத்துட்டு நம்மளே ஒரு பேர் வச்சிடலாம், 5G கார்ஸ். 5G கார்ஸ் அவை அவர் வெப்சைட். ஸோ இதில் என்ன பண்றேன், வேற ஃபாண்ட்ல வந்து நான் கொடுக்குறேன், ஓப்பன் சர்ச்சில் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபாண்ட் பேரிங். எப்படி நம்ம வந்து ஒரு டிசைன் அட்ராக்டிவா நம்ம பண்றது. ஓகேவா? சிம்பிள் நீட் டிசைன்ஸ் எப்படி பண்றது. ஸோ இதுல பிளாக்கும் இருக்கு, கிரீனும் இருக்கு. ஐம் டேக்கிங் கலர்ஸ் ஃப்ரம் தி கார் தான். கார்ல இருந்தா நான் வந்து கலர்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ லைட் இல்லாம நான் ரெகுலருக்கு போறேன், கொஞ்சம் டார்க்கா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ கோமெட் கார் 5G கார்ஸ் அவைலபிள் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு ஒரு கலர் வந்து நான் கொடுக்குறேன், கிரீன் கலர் கொடுத்து சர்க்கிள் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிசைன்.
சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக. ஓகேவா? கண்ட்ரோல் ஜே. ஓகேவா? கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். கேன் கீப் திஸ் ஆன் தி போர்ட். பேக்ரவுண்ட்ல நீங்க ஏதாவது போடுறீங்க அப்படின்னா கூட நீங்க போட்டுக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் ஸ்பீட் நீங்க ஒன்னொன்னா நீங்க ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐம் யூசிங் திஸ். இதை நான் யூஸ் பண்றேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்ல வந்து கண்ட்ரோல் வீன்னு பேஸ்ட் பண்றேன். நான் இதை நல்லா இங்க பெருசு பண்றேன். பெருசு பண்ணி ஐ எம் நாட் டீச்சிங் யூ. ஓகே, ஜஸ்ட் ஐ எம் லெட்டிங் யூ பிகாஸ் இட்ஸ் எ பிக் ப்ராசஸ். எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம கிளாஸ்ல ரொம்ப ஸ்லோவா ஒரு கான்செப்ட் நம்ம எடுக்கும்போது, இல்லை இந்த ஒரு கான்செப்ட் நம்ம கவர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ லெட் டு நோ எப்படி இது பண்றது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து சப்ஜெக்டோட பேக்ரவுண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி மாஸ்கிங் கொடுத்து. ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிள் இது வேண்டாம்னா ஸ்பீட்னா எது ஸ்பீடு? ஸ்பீட் இதுவும் ஸ்பீடு தான். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்பீடு. இதெல்லாம் என்ன பண்றோம் நம்ம இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், இதை கொஞ்சம் பெருசாக்குறோம். ஓகே, கீழே இருக்கிறது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். மாஸ்கிங் கொடுக்குறோம். நான் ஏதோ பண்றேன் அப்படின்னு பார்க்காதீங்க. பிகாஸ் நம்ம கிளாஸ் போகும்போது வந்து வேணா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். கோமேட் கார்டு இப்போ நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அது நானே என்ன பண்றேன் அப்படின்னா நான் மாத்துறேன். கோமேட் கார்ட்ஸ் நான் இங்க போடுறேன். இந்த ரெண்டு டிசைனையும் நான் சென்டர்ல கொண்டு வரேன். இந்த இமேஜை நான் கொஞ்சம் கண்ட்ரோல் டீ கொடுத்து பெருசாக்குறேன். ஓகேவா? கண்ட்ரோல் டீ கொடுத்து பெருசாக்குறேன். மேலே இருக்கிற இந்த டாட்ஸ் எல்லாம் நான் வேண்டாம் அப்படின்னு நான் ரிமூவ் பண்றேன். ஓகேவா? காரை நான் சென்டர் ஆக்குறேன். அது கொஞ்சம் பெருசாக்குறேன். ஓகேவா? கீழே இருக்கும்போது அந்த இது வந்து நான் கீழே இருந்து இதில் நான் பண்ணிடுறேன். கோமட் கார்ட்ஸை மட்டும் நான் இங்கே வந்து எடுத்துடுறேன். ஸோ தென் என்ன ஆகுது, ஒரு சின்ன ஓகேவா சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிசைனாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ கார்டு நம்ம இப்படி இருக்கலாம், கோமேட் கார்ட்ஸ் இருக்கலாம், 5G கார்ட்ஸ் அவைலபிளான ஒரு வெப்சைட். ஓகே, சும்மா ஒரு சின்ன போஸ்ட் நீங்க போடணும்னா கூட நம்ம இப்படி போடலாம். ஓகேவா? சார் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த லோகோ கலர் அப்படின்றீங்க. ஸோ லோகோ கலர் வந்து நம்ம கேன்வால சேஞ்ச் பண்ண முடியாது, பட் இல்லஸ்ட்ரேட்டர்ல நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே சார், மாஸ்கிங் எப்படி பண்றது? கிங் ஃபாரிஸ் மாஸ்கிங்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேவா? ஐ வில் லெட் யூ நோ ஆன் மை கிளாஸ். ஓகேவா? எப்படி மாஸ்கிங் பண்ணி எப்படி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எப்படி மாஸ்கிங் பண்ணி பண்றது அப்படின்ட்டு நம்ம இன் டீட்டெயிலாக நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிங்கன்னா ஐ வில் லெட் யூ நோ ஹவு டு டு திஸ் மாஸ்கிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எப்படி பண்றது? ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் மார்க்கெட்டுக்கு தேவை. எப்படி வந்து ஒரு மார்க்கெட் ஒரு பிராண்ட் எப்படி கொண்டு வருது, அது எப்படி நம்ம டிசைன் பண்றது, ஃபாண்ட் டைப் எப்படி நம்ம டெக்ஸ்ட் எப்படி வைக்கிறது. இப்போ திஸ் இஸ் டைப்போகிராஃபி. கோமேட் கார்ட்ஸ் வந்து நம்ம ஹைலைட்டாக காட்டுறோம். இல்லை 5G கார்ட்ஸ் அவைலபிள் ஆன் வெப்சைட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம காட்டுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்றது, ஆல்பம் டிசைன்ஸ் பண்றது, ஃபோட்டோகிராஃபி பண்றது, அண்ட் வந்து பவர் பாயிண்ட்ல வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம ஒரு பிராண்டிங் எப்படி கொண்டு வருது இன் டீட்டெயிலாக நம்ம இது பார்க்கலாம். நானே ரியாஸ் என்ன சொல்றேன், சார் நான் இவ்வளவு சொல்லி கொடுக்குறேன், நீங்க 5,000 கோர்ஸ் செய்யுங்க, 10,000 20,000 வைங்க அப்படின்ட்டு. இல்ல பசங்க கத்துக்கலாம் போகுது அப்படின்ட்டு ஒரு நல்ல மனசுல பண்றாங்க. ப்ளீஸ் ஜாயின் திஸ் கோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே முடிச்சப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் இப்போ மீட் பண்ண எல்லாரும் நான் பார்ப்பேன். ஓகேவா? அப்பதான் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறத நீங்க நிறைய விஷயத்த இன்னைக்கு லேர்ன் பண்ண முடியும். ஓகே, எனி டவுட்ஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபுசில் சார், ஒரு கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃபர் மட்டும் சொல்லிடுறேன் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய 13th பேட்ச் இது வரைக்கும் நம்ம 12 பேட்சஸ் முடிச்சிருக்கிறோம். ஸோ 13th பேட்ச் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே நடக்க போகுது. ஸோ இது வந்து 3 months கோர்ஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அந்த கோர்ஸ்க்கான ஃப்ளையரையும் நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணிடுறேன் நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 months கோர்ஸ். ஃபஸ்ட்டு மந்த் ஃபுல்லாக ஃபோட்டோஷாப், செகண்ட் மந்த் ஃபுல்லாக இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், தேர்ட் மந்த் ஃபுல்லாக அந்த ஸ்மார்ட் ஆல்பம் அண்ட் மற்ற கேன்வா
அண்ட் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உங்களுக்கு பேசிக்லேருந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து கைட் பண்ணுவோம், சொல்லி தருவோம். ஸோ இது வந்து 3 months வெறும் வீக்கெண்ட் மட்டும்தான் நடக்கும். ஸோ சப்போஸ் வந்து சார் ஒரு 10 கிளாஸ் நாங்கள் கண்டினியூட்டியாக அட்டென்ட் பண்ணிட்டோம், திடீர்னு ஏதாவது ஒரு மேரேஜோ இல்லை சண்டே ஏதாவது ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போயிட்டா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டும் பண்ணிடுவோம். அந்த ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் உங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட இப்போ சாட்டர்டே ஒரு ப்ரோக்ராம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈவினிங்குள்ளே அந்த 2 hours உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்கள் கற்றுக்கிட்டு சண்டே வந்து அதே கண்டினியூட்டியோடய நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து இது வரைக்கும் 12 batches வரைக்கும் நம்ம 25,000 கிட்ட வச்சுருந்தோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, அது இந்த ரிப்பப்ளிக் டே அதுக்கடுத்து போன வாரம் ஆஃபர் விட்டுருந்தோம். ஸோ 5,000 அப்படின்ற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு மாதமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு மாதம் கிடையாது, நீங்கள் 3 மாதத்துக்கு சேர்த்து நீங்கள் 5,000 பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த ஜூமில் வந்திருக்கவங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி இந்த ஜூமில் வந்திருக்கவங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 5,000 பே பண்ண தேவையில்லை, நீங்கள் வெறும் 4,500 பே பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ ஒரு பேட்சில் வந்து நம்ம லிமிட்டட் சீட்ஸ் தான் வைப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும், எல்லாத்துக்கும் வந்து இந்த கோர்ஸ் வந்து புரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். லிமிட்டட் ஒரு 25-30 சீட்ஸ் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ போன வீக்லேயே வந்து இந்த ஓரியன்டேஷனுக்கு அப்புறமா இந்த ஆஃபரை கிளைம் நிறையா பேர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் பண்ணணும் அப்படின்னா சேட்டில் நான் டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்கேன். போன வாரம் கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், எனக்கு அதோடைய வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னாலும் சேட்டில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பியிருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போன வாரம் கிளாஸும் இந்த வாரம் கிளாஸ் இன்றைக்கி நடந்த கிளாஸஸும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நான். ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் நான். ஸோ ஸ்க்ரீன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் என்ன கவர் பண்ண போகிறோம், செகண்ட் மந்த் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து சார் எனக்கு அந்த ஃபோட்டோஷாப் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் சில பேர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங்க்கும் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபீஸ் இருக்குது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ என்னுடைய சேட்டில் என்னுடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் சார்ந்து ஏதாவது சார் இப்போதைக்கு நான் ஒரு ஆஃப் பேமெண்ட் பண்ணுறேன், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறனாலும் அக்செப்டபிள். ஓகேங்களா? ஸோ அது ஒரு லிமிட்டட் ஒரு நார்ம்ஸோடு நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ போன இதில் வந்துட்டு டோட்டலாக நம்ம ஓப்பன் சீட்ஸ் விட்டுருந்தோம். அதாவது வந்து 30 சீட் இருக்குது அப்படின்னா 30 சீட்டில் நீங்கள் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ போன வாரம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு 15 இல்லை 13 தான் நினைக்கிறேன், நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வாட்டி அந்த சேட் பாட்டில் என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4,999 பே பண்ணியிருக்கீங்க. 4,999 பே பண்ண வேண்டாம், நீங்கள் 4,500 பே பண்ணிங்கன்னா போதும். பேமெண்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா உங்களுடைய பேமெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய ஃபுல் நேம் எனக்கு அனுப்புங்க. ஏன்னா உங்கள் நேமில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஐடி எதுக்காகனா அந்த ரெக்கார்டிங் ஆக்சஸ் வந்து 2 years நம்ம கொடுப்போம். நீங்கள் 6 மாதம் கழித்து உங்களுக்கு திருப்பியும் இந்த மாஸ்கிங்கு இல்லை பென் டூலு இந்த ஏதாவது டூல் திருப்பியும் நீங்கள் வந்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்லுர் ரஹ்மான் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து இமீடியட்டாக என்னை ரீச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நடந்தது போன வாரம் நடந்தது இப்போ உங்கள் கைக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன்.
வேறு யார் நீங்கள் ஜாயின் பண்ணணுமோ இமீடியட்டாக என்னை ரீச் பண்ணிக்கோங்க. ஸோ 4999 பே பண்ணவங்க மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் ரிட்டன் உங்களுக்கு 500 நான் ரிட்டர்ன் பண்ணணும் நான். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ 9043182896. ஸோ கிளாஸ் டைமிங்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, 10 to 12. அப்படி சப்போஸ் வந்து ட்ரெயினர் வந்து கொஞ்சம் அவைலபிலிட்டியாக இல்லை அப்படின்னா அதே நாள் 3 to 5 கண்டிப்பாக கிளாஸஸ் இருக்கும். கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நம்மளுடைய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்லேருந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆனால் இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஒரு எம்என்சி கம்பெனியில் போனால் ஒரு கிராஃபிக் டிசைன் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் டிசைன் பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஃபுசல் சார் சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த பிஹேண்ட்ஸில் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணணும். அதெல்லாம் ஃபுல்லாக கைட் பண்ணுவார் மிஸ்டர் ஃபுசல் சார். ஸோ அதுதான் உங்களுடைய சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ மற்றபடி நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரம் அவர் இன்ஸ்டிடியூஷன் சைட் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து டெலிவர் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் தான். ஆக்சுவலாக ஃபுசல் சார் எப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண்டே அதாவது சாட்டர்டே 2 hours சண்டே 2 hours இந்த 4 hours வந்து எடுக்கிற கிளாஸஸை ரிமைனிங் 4 daysக்கு வந்துட்டு ஒரு டாஸ்காக கொடுப்பாங்க. ஓகேங்களா, குரூப்பில் வந்து நிறைய பேர் சார் பண்ணிட்டேன் இது ஏதாவது பார்க்குறேங்க, ஸோ வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குரூப்பில் வந்துட்டு ஃபுசல் சாரையும் ஆட் பண்ணிடுவேன் நான். யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் செப்பரேட்டாக நான் ஆட் பண்ணிடுவேன். அந்த குரூப்பில் ஃபுசல் சார் இருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய எல்லா கிளாஸஸோடைய லிங்க்ஸும் அதிலே தான் வரும். ஸோ சார் வந்து அதில் தான் உங்களுக்கு அசைன்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஓகே சையத் இப்ராஹிம், அதுதான் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் இருக்கீங்களோ இமீடியட்டாக என்னை வந்து ரீச் பண்ணி பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட்மா சாட்டர்டே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நோட் பண்ணிக்கோங்க 9043182896. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது பண்ணதுக்கப்புறம் அந்த என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இது தான். ஓகேங்களா, சில பேர் 1 month ஜாயின் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் 1 monthக்கு நான் கொடுக்குற ஃபீஸில் எந்த ஆஃபருமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் 1 month வெறும் ஃபோட்டோஷாப் மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா you are not a full stack you are not a full stack graphic designer. ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்படின்றது வந்து நீங்கள் டோட்டலாக எல்லாம் ஒரு டிசைனிங் அப்படின்னா அந்த டிசைனிங்கில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஓகேங்களா, வெறும் ஃபோட்டோஷாப் மட்டும்தான் தெரியும்னா இல்லுஸ்ட்ரேட்டர்லேயும் அதோடைய அட்வான்ஸ் நிறைய பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய ஆப்ஷன்ஸ் என்னென்னா நீங்கள் எல்லாருமே 3 months ஜாயின் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ வேறு ஏதாவது கோர்ஸ் தவிர்த்து வேறு ஏதாவது டிசைனிங் சார்ந்து ஏதாவது டவுட் இருக்குன்னா ஃபுசல் சார்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேம்மா, ஸோ ஐ திங்க் சார் ஹேஸ் கிளியர் ஆல் யுவர் கோர்ஸ் டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன டைமிங், என்ன ஃபீஸ், எப்படி பே பண்ணணும், எந்த மோட்ல பே பண்ணணும், யாரும் பே பண்ணிதான் ஐ திங்க் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஸோ கைண்ட்லி யூட்டிலைஸ் திஸ். ஓகேவா, ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு வந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இப்போ லாஸ்டா கோமெட் கார்ட்ஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கல. ஐ ஜஸ்ட் ஷோன் யூ how a product can be also shown, because இந்த மாஸ்கிங் கான்செப்ட் இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா you have to do a lot of layer work. ஓகேவா, ஸோ அந்த லேயர் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இங்கிட்ட தான் கிளாஸ்ல வரும்போது ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா என்ன கேட்டிங்க அப்படின்னா, திஸ் இஸ் 500% ஒர்த் கோர்ஸ். பிகாஸ் நான் உங்களுக்கு
கிராஃபிக் டிசைனிங் தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க சார். ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், டிசைன் சம்மந்தமே இல்லாம ஸ்மார்ட் ஆல்பம், அப்புறமா ஹவு டு டேக் அ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் நான் ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என் நாலேஜ் ஃபுல்லா போய் சேரணும் அப்படின்ட்டு தான். ஓகேவா? தட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ரீசனு. என்னோட நாலேஜ் கம்ப்ளீட்டா என்ன இருக்கோ பசங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் என்னோட ஒரே ஒரு மோட்டிவ். ஸோ நான் இவ்வளோ பிஸி ஷெட்யூல ஏன் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கைண்ட்லி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சார் எல்லா சாஃப்ட்வேரும் ப்ரொவைட் பண்ணீங்களா? எஸ், ஐ வில் ப்ரொவைட் யூ ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், லைட் ரூம், ஸ்மார்ட் ஆல்பம், பவர் பாயிண்ட் உங்க சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அது பிரச்சனை இல்லை. இந்த 5 சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? சார் அடோப் கிரியேட்டிவ் சூட் பெய்ட் பண்ணி தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமா? இல்லை நீங்க இது லிங்க் கொடுப்பீங்க? நான் லிங்க் கொடுப்பேமா, அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி பைரேட்டட் வெர்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. I am using paid version because I have lot of projects to work and also I am using cloud. Cloud இருந்தால் தான் இங்கிறது திருப்பி இன்னொரு சிஸ்டம்ல உட்காந்து என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வந்து cloud யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் பைரேட்டட் வெர்ஷன் நான் வச்சிருக்கேன். எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? பிரச்சனை இல்லை. எனி அதர் டவுட்? மோரோவர் 3 months கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுங்க. என்ன மாதிரி டவுட்ஸ்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. கிளைண்ட் எவ்வளவு காசு சார் வாங்கணும், கிளைண்ட் இப்படி சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்லணும், இது எவ்வளவு வருது, இது எப்படி பண்ணணும்னு தெரியல. நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ப்ராசஸும் தெரிஞ்சுட்டு பண்ணாதீங்க, எடுத்துக்கிட்டு அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களால பண்ண முடியும், நிறைய இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாண்டி டிசைன் பண்ண சொல்றாங்க. அந்த ஸ்டாண்டி டிசைன்ன்ற வார்த்தையே புதுசா இருக்கும், பட் டிசைனிங்ன்றது வார்த்தை பழசு. ஸ்டாண்டி டிசைன் என்ற வார்த்தை பழசு தான், ஆனா ஸ்டாண்டின்றது தான் புது வார்த்தை. அந்த ஸ்டாண்டினா என்னன்ட்டு நீங்க இது குரோம்ல போட்டாலே தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன சைஸுக்கோ சைஸ் போடுறீங்க, உள்ள டிசைன் பண்றீங்க, அவ்வளவுதான் அவுட்புட். தட் பிகம்ஸ் ஸ்டாண்டி டிசைன். டிசைன் எல்லாமே ஒன்றுதான்மா, சைஸ் மாற மாறதான் பேர் மாறுது. ஓகேவா? ஒரு A4 ஷீட்ல பண்ணீங்கன்னா A4 டிசைன், பேனர் சைஸ் 5க்கு 4 பண்ணீங்கன்னா பேனர் சைஸ், 3க்கு 2 பண்ணீங்கன்னா விசிட்டிங் கார்டு சைஸ், 3க்கு 5 பண்ணீங்கன்னா ஐடி கார்டு டிசைன், சர்டிபிகேட் டிசைன். சைஸ் தான் மாறும், உள்ள கண்டென்ட் எல்லாம் டிசைன் எல்லாம் சேம் தான். இமேஜ் போடணும், டெக்ஸ்ட் போடணும், கலர் போடணும், பேக்ரவுண்ட் போடணும், அவ்வளவுதான். மற்றபடி சைஸ் எல்லாம் சேம் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யூ கம் ஜாயின், ஐ டீச் ஈச் அண்ட் எவ்ரி பெனி ஆஃப் டிசைன் ஐடியாஸ், எவ்ரிதிங். ஒரு ஆஃபீஸ்ல எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணணும், இன்டர்வியூலாம் எப்படி பேசணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஜாயின் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் ஐடி கொடுத்துருவாங்க ப்ராப்பரா. ஒரு ஒரு 2 கிளாஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இஷ்யூ பண்றது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்றது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். அட்டெண்டன்ஸ் எடுப்பேன், அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணுவேன். அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே பிஹான்ஸ்ல அப்லோட் பண்ணணும், பிஹான்ஸ்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவேன், மார்க்அப்ஸ் கிரியேட் பண்றேன் எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ எவ்ரி திங் வில் பி given. Okay. I'm also SG today. Transfer also tomorrow. Only credit my amount in India account, so I can transfer amount in this offer amount. நாளைக்கு பண்ணா இந்த ஆஃபர் இருக்குமான்னு கேட்கறாங்க சார். ஐ திங்க் ஸோ, அதான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யார், அதுதான் நான் பேமெண்ட் ரிலேட்டடாக ஆஃப் பேமெண்ட் இப்போ ரிமைனிங் பேமெண்ட்டு வந்து ஆஃப்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்றவங்க, ஸோ பேமெண்ட் சார்ந்த எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் தட் சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் நான் இன்ஷால்லா. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஜூமில் வந்து அட்டென்ட் பண்ணவங்களுக்கு இந்த கோட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சேட்பாட்டில் கொடுத்துருக்கேன், JAOFGD26. ஸோ இந்த ப்ரோமோ கோட் மட்டும் எனக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணுறப்போ. ஸோ ஆல்மோஸ்ட் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு 13 சீட்ஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக யார் ஜாயின் பண்ணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நம்ம டீம் அதை ஃபாலோ பண்ணி சீட்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னா மெயினாக இந்த ஜூமில் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு ஓகேங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்ற ஒரு விருப்பம் தான். ஸோ அதனால் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ இமீடியட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. ஓகே. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் அவங்க டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி பேமெண்ட் எல்லாரும் 4,000, ஐ திங்க் 5,000 நினைக்கிறேன். ஸோ 4,500 என்ன இருக்கும் அந்த அமௌண்ட் இப்போ தான் பே பண்ணோம் அப்படின்ட்டு ஜஸ்ட் சஜஸ்ட் சார் டேரெக்டாக கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, நான் இப்போ பே பண்ணுறேன், அப்போ பே பண்ணுறேன், இப்போ ஜாயின் பண்ணி மீதி பே பண்ணுறேன், என்ன இருந்தாலும் சார் கிட்ட பேசுங்க. ஹி வில் டெஃபினெட்லி டூ த நீட்ஃபுல். ஓகேவா? ஸோ கால் பண்ணுங்க, கால் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஐ வில் see everybody in the next class. Okay, thank you so much. Bye.
தேங்க்யூ ஃபுசில் சார். ஸோ உங்களுடைய ஃபேமிலி டைம் விட்டுட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்ததுக்கு ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்யூ. ஸோ பேமெண்ட் பண்ணவங்க உங்களுடைய ஃபுல் நேமும் சேர்த்து அனுப்புங்க. ஏன்னா அது 2 ப்ராசஸ்க்காக, ஒன்று வந்து சர்டிஃபிகேட்காக, இன்னொன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் நேமில் வரக்கூடாது. சையத் இப்ராஹிம் இந்த மாதிரி வந்து ஜூம் யூசர் அந்த மாதிரி ரியல்மி ரெட்மி இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஸோ வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடி தான், அந்த ஐடி தான் இந்த 3 மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஜிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து அப்படி தான் நீங்கள் வரணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஐடி வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி மெம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்காக சண்டே கூட நம்ம உங்களுக்காக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், ஒரு நாலேஜ் கொடுக்கணும்னு சொல்லி கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ உங்களை ஹானர் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு ஹானர் பண்ணோம் அப்படின்னா 2 விஷயம்தான். ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ ப்ரியாரிட்டியாக நீங்கள் வந்து எங்களுடைய பேட்சில் ஜாயின் பண்ணோம், எங்களுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. செகண்டு ஹானர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எங்களுடைய சைபாட் ட்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய கம்பெனி வரும். ஸோ அதில் நீங்கள் ரிவ்யூஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சைபாட் ட்ரீ ரியாஸ் சார் இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஜஸாக்கல்லா. ஸோ இதே மாதிரி நிறையா பண்ணுங்கள். ஃபுசல் சார்லாம் நல்லா சூப்பராக எடுத்தார். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ அது எங்களுக்கு வந்து ஒரு ரேங்கிங் பிரகாரமும் எங்களுக்கு ஒரு கிடைக்கும். ஸோ ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த 2 ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம் நம்ம இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபைனலாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் நான் சேட்டில் இப்போ கொடுக்குறேன். நீங்கள் அதையும் நோட் பண்ணிவிட்டு ஸோ அதில் என்னை ரீச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.